ஹாய் ஹலோ வணக்கம். இந்த எபிசோடில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அனிமி இல்லாமல் சூப்பர் ஹீரோஸ் பற்றி பேசலான்னு சொல்லிட்டு நான் ஜெகனை இன்வைட் பண்ணியிருக்கேன். ஜெகன் வந்து அனிமி மட்டும் இல்லாமல் காமிக்குமே ஒரு டைமில் வந்து பயங்கரமாக படிச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ ஏன் ஃபஸ்ட் நாங்கள் டெட்புல் எடுத்திருக்கோம் அப்படின்னா, டெட்புல் வந்து மற்ற சூப்பர் ஹீரோஸோட பார்க்குறப்போ வந்து யூனிக்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து யூனிக்காக இருக்கும். நிறைய விஷயத்த வந்து பிரேக் பண்ணியிருப்பான். ஒரு ஒரு கேரக்டர் வந்து பார்த்தோன்னே நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் லிஸ்ட்டுன்ட்டு எடுத்தோம்னா, அதில் டெட்புலுக்கும் ஒரு இடம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டெட்புல் பார்த்துட்டே நான் ஃபேன் ஆகிட்டேன். ஒரே ஒரு மூவி பார்த்துட்டு. நான் காமிக்லாம் படிச்சதில்ல. ஸோ அது எப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெட்புல் எப்படி தெரிஞ்சுச்சு? டெட்புல் வந்து அதான் பிரதர் ஒரு ஒரு அண்ணா ஆர்ஜே ஒருத்தர் இருக்காரு. சத்தமாக பேசிக்கிறேன். இல்லை அண்ணா ஒரு அண்ணா வந்து ஆர்ஜேவா இருந்தார் பிரதர். அவர் தான் எனக்கு வந்து டெட்புல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபோரம் மால் இருக்குல்ல, அங்கே தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறப்போ வந்து குட்டி பண்ணார். ஏன்னா சும்மா டெட்புல் 1. டெட்புல் 1 அங்கே வந்து இப்போ வந்து ட்ரெய்லர் போட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ முன்னாடி வந்து பெரிய அந்த வாலில் ட்ரெய்லர் ஓடிட்டு இருக்குல்ல, அப்படி இது தான் ஃபோரம் மாலில் அந்த பிளாசோ அந்த வந்து வெளியே ஸ்க்ரீன் இருக்கும் அந்த பாப்கார்ன் அங்கே தான் வந்து போட்டுட்டு இருக்கப்போ தான் இதை பாடுறா அப்படின்னாரு. நீ சூப்பர் ஹீரோஸ் மூவிலாம் பார்ப்பல, இது பாரு நீ அப்படின்னாரு. ஸோ அப்போ தான் நான் காமனாகவே பார்த்துருவேன் சூப்பர் ஹீரோஸ் மூவினா. இது பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு பிரதர். நான் வந்து தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். பார்த்ததுலேருந்து நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இதுலேயே சொல்லுவோம், ரீல்லே கொஸ்டின்லாம் கேட்காதடா நீ அப்படின்ட்டு. இது இப்படிலாம் பார்க்க மாட்டோம்ல. இப்போ நீங்கள் இந்த ஃபோரம் மாலில் பார்த்ததுக்கப்புறம் சரி சொல்லிட்டு இந்த என்ன சூப்பர் ஹீரோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஆனால் வந்து உங்களுக்கு டெட்புல்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியாது. டோட்டலாக தெரியும். இந்த அயன்மேன், தோர், இந்த அவங்க தான் தெரியும். நான் வந்து காமிக் படிச்சது இல்லைல்ல. நான் அதுக்கப்புறம் மூவி பார்க்குற ஒரு சொன்னதுனால நீங்கள் வந்து அந்த டெட்புல் பார்க்க ஆரம்பிச்சு அப்படி வந்து எனக்கு வந்து இப்போ பிரதர் எனக்கு ஸ்பைடர்மேன் ரொம்ப பிடிக்கும் பிரதர். எல்லாரையும் விட பேட்மேன் ரொம்ப பிடிக்கும். பேட்மேன் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதெல்லாம் வந்து நான் மெச்சூர் ஆகி அவனோட ஐடியாலஜி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிடிக்கிறது. ஓகேங்களா? ஆனால் பார்த்தோன்னே ஒருத்தனை பிடிக்கணும்ல, அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது வந்து ஸ்பைடர்மேன், டெட்புல் இவங்க தான். ஸோ அதனால தான் வந்து நான் டெட்புல் வந்து இப்போ எப்படின்னா அதை பார்த்த உடனேயுமே வந்து என் மொபைலில் வந்து பிக்சர் வந்து டெட்புல்லாக மாற்றிட்டேன். அப்போ அந்தளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால் அதோட இன்ட்ரோவுமே சூப்பராக இருக்குங்கிறது. மேலே வரைஞ்சிக்கிட்டு உட்காந்துருவோம் தெரியுங்களா? அதில் விட கேட்பான், நீங்கள் இந்த சான்ஸுக்காண்டி யாரை காலை பிடிச்சி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஜாக்மேனோட பேர் வந்து அடியா அப்படி சொல்லாத மாதிரி சொல்லுவான்ல. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் தமிழில் பார்த்துருக்கீங்க, நான் வந்து இங்கிலீஷில் பார்த்தேன். தமிழில் வந்து கொஞ்சம் அதுலேருந்து தமிழில் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோவா தெரியாது. இல்லை கவுண்டர் மட்டும்தான் அதை சொல்லிட்டு இருப்பாங்க வந்து கவுண்டமணி அப்படிங்கிற மாதிரி, சூப்பர் ஹீரோ கவுண்டமணின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருப்பானுங்க. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து அது முன்னாடிலேருந்தே தெரியும். எனக்கு டெட்புல்னு ஒரு கேரக்டர் இருக்கான்னு தெரியும் ஸ்கூல் படிக்கும்போதே. பட் ஆனால் வந்து அவ்வளோவா வந்து அவன் எதுலேயும் அனிமேஷன்லேயும் வரமாட்டான், அனிமேஷன் சீரீஸ்லேயும் வரமாட்டான், மூவிஸ்லேயும் வரமாட்டான். ஸோ ஸ்கூல் டைமில் தான் இது ஹோல் மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கூல் டைமில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே காலேஜ் டைமில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஜாப் ஜாயின் பண்ணுறப்ப தான் வந்து எண்டு கேமே வந்து வந்துச்சு. ஸோ அப்போ வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஸ்கூல் டைம்லேருந்து வந்து அயன்மேன் தான் ஃபேன் எனக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பசங்க எல்லாருமே வந்து பேட்மேன் எப்போ பார்த்தாலும் பேட்மேனில் இருப்பாங்க. எனக்கு ஆனால் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு வந்து ஒரு இது இருக்குது கேரக்டர். என்னென்னா வந்து இப்போ ஒரு கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்காங்க. அதில் வந்து 45 பேர் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து இது சொல்கிறாங்கன்னா பெருசாக சொல்கிறாங்க, இல்லை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து அது சரியில்லைனாலும் எனக்கு அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த 5% தான் பிடிக்கும். ஸோ அப்படின்னு இருக்கப்ப எனக்கு பேட்மேன் வந்து நல்ல கேரக்டர் தான். இல்லைன்னு சொல்ல, என்னோட கிளாஸாக இருந்தீங்கன்னா பேட்மேனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா பேட்மேன் சொன்னப்போ ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், பேட்மேனுக்கு என்னடா பவர் இருக்குன்னு அவனும் பிடிக்குங்கிற அப்படிமா. ஸோ அந்த மாதிரி அது பேக் ஸ்டோரியில் வந்து எனக்கு வந்து பேட்மேன் சொல்லி அதை வந்து எனக்கு வந்து அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து வெறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு. என்ன பெரிய இது அப்படின்னு எல்லாருமே அப்படின்னு இருக்கப்போ வந்து இந்த சைடு நான் ஆக்சுவலாக அயன்மேன் வந்து ஃபஸ்ட்டு இது வந்தது வந்து ஒரு ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான், ஒரு ஸ்டிக்கர். அது புக்கில் ஒரு ஸ்டிக்கர். ஸோ அதை கொடுத்தவொடனே அந்த ஸ்டிக்கர்லாம் ஃபஸ்ட்டு நான் அயன்மேனே பார்க்குறேன். எனக்கு வந்து எப்படி வந்து பேசிக்காக ஸ்பைடர்மேன் இருக்குது, ஹல்க் இருக்குது. ஏன்னா அந்த டைமில் வந்து சோனி வந்து அந்த படத்தெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அயன்மேன்ற கேரக்டர் வந்து அப்போ தான் தெரியும். அயன்மேன் ஆக்சுவலாக அந்த டைமில் அயன்மேன் 1 வந்துருச்சு. அது ஒரு 6 months 7 months கழிச்சு தான் எனக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து கிஃப்ட் பண்ணுறான். அந்த ஸ்டிக்கரை பார்த்தோன்னே எனக்கு அந்த போஸ் சூப்பராக பிடிச்சி போச்சு. அந்த சூப்பர் ஹீரோ போஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அயன்மேனை வந்து நான் உடனே வீட்டுக்கு போயிட்டு பார்க்குறேன். எனக்கு வந்து அப்பயே பிடிச்சி போச்சு. இப்போ எப்படி நீங்கள் டெட்புல் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி எனக்கு பிடிச்சி போச்சு. அப்போ வந்து அன்னிலேருந்து நான் வந்து அயன்மேன் கன்னியாக மாறிட்டேன். ஸோ அப்போ என்னாச்சுன்னா, உங்களுக்கு டிசியில் வந்து ஒரு பேட்மேன் இருக்காருன்னா, பணக்கார பேட்மேன் இருக்காருன்னா, எங்களுக்கு இது மார்வலில் ஒரு பணக்கார அயன்மேன் ஒருத்தர் இருக்காரு. ஆனால் எனக்கு வந்து சீரியஸாக சொல்கிறேங்க,
நான் 2008ல அயன்மேன் 1 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அயன்மேன் 2009 மிட்ல தான் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு அயன்மேன் ஒரு கேரக்டர் இருக்காரு. படம் வந்துருச்சு ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு. ம். அத பார்த்தோனே அப்ப கன்னியானேன். அப்பத்துலேருந்தே நான் வந்து அயன்மேனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா எனக்கு வந்து எண்டு கேம் அளவுக்கு பெரிய கேரக்டரா ஒரு கேப்டன் அமெரிக்கா, தோர் அந்த ரேஞ்சில வந்து அயன்மேன் ஒரு வாரம் சத்தியமா எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த ம். டைம்ல யாரும் ஆமா. எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா ரொம்ப இது பிரதர். இப்போ ஒரு இப்ப டெத் ஆனார்ல. அந்த சீசன் வந்துச்சு ஆமா, பார்த்தீங்களா? அந்த ஆமா. மூவி வந்தது இல்லையா? அதுலேருந்து இதாயிட்டாரு. இப்போ ஸோ அதுக்கப்புறம் அந்த அது வந்து அந்த இன்னும் டெட்பூலுக்கே நாங்க வரல. ஆ அந்த எண்டு கேமுக்கு சாரி அந்த அயன்மேனுக்கு அவெஞ்சர்ஸ் வந்து அல்ட்ரான் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அந்த டைம்ல. அப்பதான் வந்து எனக்கு வந்து தோணுச்சு சரி இன்கேஸ் வந்து அயன்மேன் வந்து ம். அப்ப அனௌன்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி இன்னும் 2 படத்துல வந்து அவெஞ்சர்ஸ் முடிய போகுது. அயன்மேன் 3யும் வந்துச்சுன்னா மொத்தமா முடிஞ்சிரும். முடிஞ்சிட்ட உடனே நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்றது? ம். நம்மளுக்கு கேரக்டர் யாராவது ஒருத்தர் வேணும்ல நமக்கு சப்போர்ட் ஆமா. பண்றதுக்கு. ஸோ அந்த மாதிரி இப்ப எப்படின்னா சச்சின் போயிட்டா வந்து நெக்ஸ்ட் யாருக்கு சப்போர்ட் நெக்ஸ்ட் பண்ணுவீங்க? யாருக்கு? ரிட்டயர் ஆயிட்டா அந்த மாதிரி. அந்த மாதிரி கோலி வேணும். ஆ. கோலி ஸோ இப்ப என்னன்னா அந்த மாதிரி ரிட்டயர்மெண்ட் ஆயிட்டாருன்னா ம். நெக்ஸ்ட் யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. அந்த அ. டைம்ல தான் வந்து டெட்பூல்னு ஒரு கேரக்டரே வருது. ம். ஸோ அப்பதான் வந்து சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அயன்மேனோட சாயல்ல பட் அயன்மேனோட கொஞ்சம் ஃபன்னியா கொஞ்சம் காமிக் சென்ஸ் வந்து அதிகமா இருக்கும். கொஞ்சம் அயன்மேனுக்கு இருக்கும். அவர் கொஞ்சம் கலாய்ப்பாரு. பட் ஆனா வந்து இந்த லெவலுக்கு வந்து ஆட்டிட்யூட் வந்து தரங்கமா மெச்சூரா இருக்கும் ஆ பிரதர். இப்போ அவரு வந்து எப்படி சொல்லுவாருன்னா, அது நமக்கு தெரியும்ல. அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். மெச்சூரா வந்து ஸ்பைடர்மேன் வந்து கலாய்ச்சிட்டு ஃபர்ஸ்ட் அப்படி போயிருவாரு. இருப்பான். ஆனா அந்த அளவுக்கு அவன் இதாயிட்டான். ஆமா. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இது அது எப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த கேரக்டர் கொஞ்சம் அட்ராக்டிவா இருந்துச்சு. மத்த எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா, மார்வெல்ல வந்து சீரியஸா இருப்பானுங்க. எப்படி ம். சொல்றதுன்னா வந்து தோர் இருந்தாலும் சரி, கேப்டன் அமெரிக்கா இருந்தாலும் சரி, அவங்கவங்கலாம் அவங்க கரெக்ட்டா இருப்பாங்க. ஸோ ஆனா பிளாக் பேந்தர் ரிலீஸ் ஆச்சு. கேப்டன் அமெரிக்கால அநியாயத்துக்கு ஸ்ட்ரிக்ட் பிரதர். ஆமா. சரியான கோடு போட்டா அந்த சீரியஸ். கோடுல தான் நடக்கணும்ல, அந்த அதுல தான் கோட்ல நடப்பாரு. தான் நடப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கிரே ஷேட்னே இல்ல. ம். நான் வந்து வெள்ள மனசு, ம். வெள்ளைக்காரன், வெள்ள இத தான் பண்ணுவேன் நானு காரியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ ம். அந்த மாரி இருக்கிறப்ப தான் வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா வந்து டெட்பூல் வந்து அப்பதான் வந்து ஆன்டி ஹீரோன்ற ம். டெர்ம் வந்து அப்பதான் வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஹீரோஸுமே வந்து ஹீரோஸ். ஹீரோஸ். ஆன்டி ஹீரோஸ் கிடையாது ஆன்டி அவங்களுக்கு. ஹீரோஸ் கிடையாது. ஆன்டி ஹீரோஸ் வந்து டெட்பூல் வரப்ப தான் அந்த டாக்லைன்லயே வந்து சொல்லுவாங்க. இந்த ம். மாரி வந்து அவர் ஆன்டி ஹீரோ. அப்பதான் வந்து நம்மளுக்கு சர்ச் பண்ணுவோம். ஆன்டி ஹீரோனா என்ன? ஆன்டி ஹீரோனா என்னன்னா ஹீரோ ம். பட் அவனுக்கு இஷ்டப்பட்டத பண்ணுவான். இஷ்டப்பட்டது. மைண்டும் ஸ்டேபிளா இருக்காரு. அவன் அவன் நினைச்சத பண்ணிட்டு இருப்பான் பிரதர். ஆ சம்டைம்ஸ் பார்த்தப்போ பேட்மேன் மாதிரி யாரையும் கில் பண்ண மாதிரி இருப்பான். ஆ ஸோ அடுத்த செகண்ட் பார்த்தோனே எல்லாரையும் போட்டு அடிச்சு கில் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதுதான் வந்து அந்த ஆன்டி ஹீரோ வந்து நம்ம அப்பதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகுறோம். என்னடா இது வித்தியாசமா இருக்கே அப்படின்ற உடனே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ம். நெறைய ஹீரோஸ் வராங்க. ஓகேவா? ம். ஹீரோஸ் வந்து நெறைய புது ஆக்டர்ஸ் எல்லாமே ஹீரோஸ் வராங்க. பட் ஆனா வந்து ஒரு நல்ல ஆக்டர்னால மட்டும் தான் வந்து அந்த சூப்பர் ஹீரோ வந்து நம்மள இப்ப எப்படி அயன்மேனுக்கு வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் தான். அது அவர தவிர்த்து நம்ம வேற யாரும் இப்ப அதே பேட்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 10 பேர மாத்திட்டாங்க. மாத்திட்டாங்க. ஆனா வருஷத்துக்கு ஒரு 2 பேர ஆனா நீங்க சொல்ற பண்ணாங்க. ரைட் தான். ஆனா யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில கேரக்டர் பிடிக்கும். ஆனா நம்ம இதுல இப்ப வந்து எப்படி வொல்வரினுக்கு வந்து ஆ ஹியூ ஜாக்மேன் பண்ணானோ, அந்த ஜாக்மேன் மாரி இல்லன்னா வந்து எக்ஸ்மேன் வந்து எனக்கு அந்த இது இதாயிருக்கும் பிரதர். அதுதான். இப்ப என்னன்னா வொல்வரின். வந்து ஒரு ஒரு ஹீரோ வந்து பெர்ஃபெக்ட்டா காஸ்ட் பண்ணுவான். 100% வந்து அந்த காஸ்டிங்ல வந்து அவன் வந்து இதுக்கு தான்டா பொறந்திருக்கான் அப்படின்ற அளவுக்கு பேசணும். ஸோ ம். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அயர்ன் மேன் ராபர்ட் டவுனி இருந்தாரு. ம். அப்புறம் வந்து வுல்வரைன் ஹியூ ஜாக்மேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பேந்தர்ல வ இது சாட்விக் போஸ்மன் இருந்தாரு. பட் ஆனா சேட்லி வந்து ஒரே ஒரு படம் தான் நடிச்சாரு. அவரு இருந்தாரு. பட் ஆக்சுவலா வந்து அ எனக்கு அவரும் பிடிக்க 2 புது ஹீரோ யார் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா, போஸ்மன் ஒரு சைடு பிடிக்க ஆரம்பிச்சது. டெட்பூல் ஒரு சைடு பிடிக்க ஆரம்பிச்சது. 2 பேருமே அப்பதான் கரியர் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஆனா வந்து பிளாக் பேந்தர் சேட்லி வந்து அது அப்படியே வந்து அது ஸ்டோரி வேற எங்கேயோ போயிருச்சு அது. ம். இது இப்ப இருக்கிறதுலயே பார்த்தீங்கன்னா, காஸ்டிங்ல பெஸ்ட் காஸ்டிங் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா அமைஞ்சது பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல டெட்பூல், டெட்பூல். ரயன் ரெனால்ட்ஸ் தான். ஸோ அப்படின்னு இருக்கப்ப தானே நம்மளுக்கு ஒரு ஆடியன்ஸா வந்து பிடிக்குது. ஏன்னா ம். வந்து ஆமா. நம்மளுக்கு வருஷத்துக்கு ஒரு புது ஹீரோ வராருன்னு வச்சுக்கங்க. புது ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏதோ ஒரு ஹீரோ. ம். பட் ஆனா வந்து அந்த ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டர் வந்து ஐ மீன் ஒரு இல்ல நீங்க இப்போ ஒரு வீடியோ போடணும். டெட்பூல் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கங்களேன். கீழ கமெண்ட்ல வந்து ரியான் பேர் போட்டுட்டே இருப்பாங்க. ஆமா. அப்ப வந்து அந்த பெர்சன் வந்து அத தாண்டி கனெக்ட் ஆகுறாருல்ல. அந்த சூப்பர் ஹீரோஸ் அந்த 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 சூட் இல்லாம ஒரு இதுல இவர் பண்ணுவாரு பார்த்துருக்கீங்களா? ஆ கே அயர்ன் மேன் வந்து இந்த சூட் இல்லாட்டி நீ யாருன்னோனே, சூட் இல்லாட்டி நான் யாருன்னு கழட்டிட்டு வந்துருவாரு. இல்லன்னா ஆமா. சொல்லுவாரு நான் பெரிய பணக்காரன், ஆண் அழகன். அது அந்த இது இல்லாம நான் பிலாந்தெரபிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி அந்த நான் வந்து மாதிரி சயின்டிஸ்ட் இந்த மாதிரி நான் வந்து படிச்சிருக்கேன். நான் இது பணம் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு.
இது சொல்லுவாரு. அவர் வந்து இந்த சூட் இல்லாம, ஒரு ஹீரோ இல்லாம அவர் லைஃப்ல என்ன ம். பண்றாரு அப்படின்னு அதுக்கு அதே தான் தான் அடங்கி போயிருவாங்க. வாய் அடிச்சு போயிருவாங்க. அந்த மாரி அவங்களுக்கு எதுவும் கவுண்டர் போட முடியாது அதுக்கு அவங்களுக்கு. டெட்புல் நீங்க எப்படி சொல்லலாம்னா, அந்த டெட்புல்ங்கிற ஒரு 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 சூட்டுக்குள்ள இல்லாட்டியுமே ரியானுக்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு. ம். அந்த இதுக்காண்டி தான் ஓகே நீங்க சொன்ன பெர்ஃபெக்ட்டாவும் இருக்கு அது. பெர்ஃபெக்ட்டா ஒரு இருக்கும் ப்ரோ. அது வந்து இப்ப இல்லன்னா ப்ரோ அதுதான் வந்து ஆனா இப்ப ம். இன்னும் ஒண்ணு சொல்லுங்க. நெறைய ஹீரோஸ்க்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகக்கூடிய விஷயங்களும் அதுதான். படம் ஓடாததுக்கு அந்த காரணமும் அதுதான். ம். ஏன்னா வந்து அந்த ம். ஒரு பெர்ஃபெக்ட் கேஸ்டிங் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். ம். ஆக்வாமேனுக்கு இது ஜேசன் அவர வந்து சூஸ் பண்றாங்க. ம். ஆக்வாமேனுக்கு நீங்க தான் வந்து ஆக்வாமேன் சொல்லிட்டு. ம். வுல்வரைனுக்கு வந்து ஹியூ ஜாக்மேன் பண்றாங்க. ஹியூ ஜாக்மேன் நடிச்ச அந்த எக்ஸ்மென் படம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, சுமாரு தான். ம். ஓகேங்களா? சுமாரு தான். ஆனா அந்த ஹியூ ஜாக்மேனுக்காகவே போவாங்க. ஏன்னா, அவர் 100% அதுல வந்து எஃபோர்ட் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஆமா. ப்ரோ எக்ஸ்மென் படம் வந்து ஃப்ளாப் ஆயி தான் வரும். ம். ஓகேங்களா? அந்த படத்துல எதுவுமே வந்து மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. சீன்ஸ் வேணா இருக்கே தவிர, படம் ஃபுல்லாவே மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்ற அளவுக்கு இப்ப இல்ல எதுவும் இல்ல. நீங்க நான் எப்படி தெரியுமா பிரதர்? ஜாலியா பார்த்துட்டு இருப்பேன். நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா பார்த்தீங்கன்னா, ம். அங்க ஒரு கூட்டம் இருக்கும். ஏன் சொல்றேன்னா, ரூ. 200 குடுத்து போற கூட்டம் யாருன்னா, அந்த ஹியூ ஜாக்மன்ற ஆள் வந்து அவ்ளோ தத்ரூபமா வந்து உல்வரீன்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அவ்ளோ மாஸ் இருக்கும். அந்த கேரக்டருக்காக தான் போறாங்க. ம். ஸோ அதுக்காக தான். இப்ப வந்து ஜேசன் மேமாவும் ஆக்வாமேனா நடிச்சிருக்காரு. ஃபிளாஷ்லயும் நடிச்சாங்க. எல்லாருமே நடிச்சாங்க ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா புது ஹீரோஸும் வராங்க. எல்லாருமே நடிக்கிறாங்க. இப்ப கேப்டன் மார்வெலா வந்து பிரை லார்சன் நடிக்கிறா. அந்த மாரி வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸில நெறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா தியேட்டருக்கு வர வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு பவர் வந்து ஸ்டோரிய தவிர்த்து ஸ்டோரிலாம் எனக்கு முக்கியம் இல்லடா. நான் அவர ம். பார்க்க தான் போறேன் காசு அப்படி. இப்ப டெட்பூல் 3 வரப்போகுது. டெட்பூல் ம். 3 நீங்க எதுக்கு போவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமா, கதைக்காக ஆமா. போவீங்களா? இல்ல. எதுவுமே இல்ல ப்ரோ. ஹியூ ஜாக்மேன் அவரா நடிக்கிறாரு. ரயன் ரெனால்ட்ஸ் அவன் ஆ. டெட்பூலா நடிக்கிறான்ற ஒரு காரணத்துக்காக தான் நீங்க போறாங்க. நீங்க ஸ்டோரியா பார்த்தீங்கன்னா, டெட்பூல்ல ஒண்ணுமே இல்ல பிரதர் அதுல. ஆமா. ஆனா, இப்போ வந்து 3 ரிலீஸ் ஆகட்டும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. ஏன்னா அந்த கேஸ்டிங்க்காக தான் போறாங்க அவங்க. ம். அது வந்து பவர் விடுங்க ப்ரோ. தோர் ரேஞ்சுக்கு டெட்பூல்லாம் ஒரு பவரே கிடையாது. எம்மாத்திரம் பவரே இல்ல ப்ரோ. அது ஆனா பார்த்தீங்கன்னா, தோரோட பெர்ஃபெக்ட்டா அந்த எப்படி சொல்றது? அந்த கேரக்டருக்கு. கேரக்டர வந்து மேனேஜ் பண்றது வந்து அந்த இது ம். சொல்றேன். அதுக்காக தான் போறாங்கன்றேன் அந்த படத்துக்கு. இன்னொன்னு வந்து பிரதர், டெட்பூல்ல வந்து நான் நோட் பண்ணது என்னன்னா, இப்ப இதுக்கு முன்னாடி வந்து மார்வல் மூவி, சூப்பர் ஹீரோஸ் மூவி எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதுல வந்து இந்த அளவுக்கு ஒரு வயலன்ஸ் இருக்காது பிரதர். ஆனா அது நம்ம டக்குன்னு ஆமா. பார்த்தா தெரியாது. இப்போ வந்து பெரிய ஒருத்தவங்கள அடிச்சிட்டு இருப்பாங்க. பவர் 2 தான் மோதிக்கிறோம். பெரிய கட்டடம் தான் இது இருக்கும். ரத்தம் தெரிக்காது. ஆமா. ரத்தம் வந்து அதிகமா இதுல வந்து காமிக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்களேன், அந்த ஒருத்தன வந்து அந்த கார்லேருந்து அந்த டெட்பூல் 1ல ஒண்ல வந்து உள்ள இறங்குனோனே அடிப்பான் பார்த்தீங்களா? காருக்குள்ள கார் தெறிக்கும் ஃபைட். அப்படியே ரத்தம். ஆக்சுவலா அந்த டக்கு ஆன்டி டக்குன்னு ஹீரோ கைய அந்த விட்டுறது. ஆக்சுவலா டெட்பூல் ஒரு நிஞ்சா தான அது. ஆ. மெஷினரி அவன். ம். ஸோ அந்த இது என்ன சொல்றது? காம்பேட் ஸ்கில்ஸ் தெரிஞ்ச ஒரு இது ஒரு இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் மாரி. பண்ணிட்டு அந்த ஒரு ஸோ இப்ப என்ன இதுனா, டெட்பூல் படம் வந்தப்ப, அது வந்து ம். ஒரு ப்ரோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வண்டர் உமன் படம் வருது, ஆக்வாமேன் படம் வருது, கேப்டன் மார்வெல் படம் வருது. ம். மார்வெல்லேயே ஒரு 2, 3 புது ஹீரோஸ் படம் வருதுன்னு வச்சுக்கங்களேன். ம். எல்லாமே வந்து சூப்பர் ஹீரோ படமா தான் வருது. ஓகேங்களா? ம். ஆனா ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு பவர் வந்து யார்கிட்ட இருக்குன்னா வந்து இந்த டெட்பூல், அதுக்கப்புறம் நான் வந்து கடைசி ரீசென்ட்டா பார்த்ததுல டெட்பூலுக்கும், பிளாக் பேந்தருக்கும் தான் இருந்துச்சு. ஏன்னா, ம். பிளாக் பேந்தர் 1 வந்தப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அ அது சூப்பர் ஹீரோ படத்த தாண்டி ஆஃப்ரிக்கன்ஸ் அவங்க எல்லாருமே வந்து அந்த பிளாக் பீப்பிள் எல்லாருமே வந்து அத வந்து ஒரு ஒரு கிளாசிக் மூவியா அவங்களோட ஃபர்ஸ்ட் ம். டைம் வந்து பிளாக் ஹீரோ வந்து ஒருத்தர் வந்து அந்த சூப்பர் ஹீரோவா சூப்பர் நடிக்கிறாரு. ஹீரோவா நடிக்கிறார். அது வந்து நீங்க ஒரு சொன்ன மூவ்மெண்ட்னா எப்படின்னா, இப்போ வந்து எப்படி சூப்பர்மேனோட காமிக் வந்தோனயும், அந்த நார்மல் ஸ்டோரிலேருந்து ஒரு டிஃபரெண்ட் வந்ததோ, அந்த மாதிரி ஒரு ஸோ மூவ்மெண்ட் வந்து அது அந்த மூவ்மெண்ட் வந்து அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணுது. ஓகேங்களா? அந்த ம். அந்த பிளாக் பீப்பிள் கிட்ஸ் இருக்காங்கல்ல. ம். இவ்வளோ நாள் அந்த கிட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஒயிட் ஹீரோவ தான் வந்து ம். ஒரு ஒரு அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் மாடலா வச்சிருந்தாங்க. ம். அந்த பிளாக் பேந்தர் 1 வந்ததுக்கப்புறம் ப்ரோ நாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியால ஒரு சூப்பர் ஹீரோ வந்து அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம வர கிட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரேஞ்சுக்கு வந்து சோட்டா பீம் இப்ப எல்லாரும் சின்ன பசங்க என்ஜாய் பண்ண அவங்க வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க ப்ரோ. இன்ஸ்பயர் இன் த சென்ஸ் வந்து நம்ம நம்ம கஷ்டப்படுற இதே தான் வந்து நம்ம சூப்பர் ஹீரோவும் கஷ்டப்படுறாரு. அவரு ஆனா வந்து அந்த ஹோப் விடாம இருக்காரு அப்படின்றது தான் நம்ம அந்த லெசன் எடுத்துப்போம். ம். அவரு எப்படி இது
அந்த பிளாக் பீப்பிளுக்கு வந்து அவ்வளோ பெரிய அந்த டைம் பார்க்குற ட்விட்டர், யூடியூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிளாக் பீப்பிள் அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. எங்களுக்கு வந்து சூப்பர் ஹீரோ படத்த தவிர்த்து அவங்கலாம் வந்து அந்த கிட்ஸ வந்து ஸ்கூல் கிட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, பஞ்ச் இட்டு போய் காமிச்சாங்க அந்த பிளாக் பேந்தர். ஏன்னா, ஆ. அவங்க வந்து வர ஃபியூச்சர்ல அவங்க இன்ஸ்பயர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு இது. அந்த மாரி டெட்பூல் வந்து வேற விதமா இன்ஸ்பயர் ஆச்சு. என்னன்னா வந்து ம். டெட்பூல் 1 வந்து ஒரு சினிமாவ வந்து லைட்டா சேஞ்ச் பண்ணும். எப்படின்னா வந்து சூப்பர் ஹீரோ படம்னா வந்து பஞ்ச்லயே முடிஞ்சிரும், எக்ஸ்ப்ளோஷன்லயே முடிஞ்சிரும் அப்படின்றத தவிர்த்து ஒரு ரத்தம் வருது, ஒரு ம். படம் பார்க்க போறோம். ம். அதுவும் இல்லாம வந்து 18+. ம். டேய் இதுவரைக்கும் வந்த எல்லா படமும் வந்து எல்லா பசங்களும் போய் பார்க்கலாம். அவெஞ்சர்ஸ் பார்க்கலாம், இது அயர்ன் மேன் பார்க்கலாம், கேப்டன் அமெரிக்கா பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். அது ம். பேருக்கு தான் வந்து ஒரு அ இது இருக்கும். ம். பிரதர் அது வந்து ஆக்சுவலா சின்ன பசங்களும் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த படமே மேக் பண்ணுவாங்க நெறையா. ஆமா. அந்த ஸோ மாரி இல்ல ஏன்னா கான்செப்ட்ட. அவன் வந்து ப்ரோ அது வந்து ஒரு சின்ன பசங்க பார்த்தா தான் இன்ஸ்பயர் ஆகி வெளில போம்போது பொம்மை கேட்பாங்க. பொம்மைய வாங்கி குடுக்க முடியும். சிடி கேட்பாங்க. சிடி வாங்கி குடுக்க முடியும். ட்ரெஸ் கேட்பாங்க. ட்ரெஸ் வாங்கி முடியும். ஸோ அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ம். நம்ம எவ்வளோ பேர வந்து நம்ம வந்து இது பண்றோமோ, அவ்வளோ சேல்ஸ் பண்ணலாம் நம்ம மார்க்கெட்டிங் இது. ம். ஆனா சின்ன பசங்க உள்ள வராது. இப்ப நம்ம பெரிய பசங்க நம்ம போய் ஒரு 18+ படத்த பார்க்குறோம்னா, ம். நீங்க நாளைக்கு போய் ஒரு டீ ஷர்ட்டோட வாங்கி முடிச்சுருவீங்க. ஆமா. டெட்பூல் டீ ஷர்ட்டோட முடிச்சிருவீங்க. அவன் ஸ்கூல் பேக்லேருந்து ஆ வாட்டர் கேன் வரையும் ஸ்கூல் பேக், வாட்டர் கேன், ஜாமெட்ரி பாக்ஸ் இதெல்லாம் வாங்குவீங்களா? வாங்க ம். மாட்டீங்க ப்ரோ. ஏன்னா உங்ககிட்ட நம்மகிட்ட பைசா இருக்காது. ஓகேவா? அடமும் பிடிக்க முடியாது. நம்மளுக்கு தெரியும் ரியல் லைஃப் எப்படின்னு சொல்ல. ம். ஸோ நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம வர்றவன் உள்ள பாப்கார்ன் கூட சாப்பிட மாட்டோம். நம்ம ம். வந்து அடுத்த படத்துக்கு போய்க்கலாம் அந்த பாப்கார்ன் ஆ சாப்பிடுறதுக்கு அப்படி என்ன இருக்கும். பண்ணுவோம்னா, படம் பார்த்துருவோம்டா, கொஞ்ச நேரம் பசி அடைப்போம். வெளில போய் நம்ம வீட்டுக்கு போய் புளி சாதம் சாப்பிடுவோம் அப்படின்னு ம். சொல்ற ரேஞ்ச் தான் இருந்தோம். ம். ஓகேங்களா? அப்படின்னு இருக்கப்ப நம்மளால அவனுக்கு வந்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் இது கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு படத்த வந்து நம்ம வந்து தைரியமா வந்து அது ஆனா வந்து டெட்பூல் 1 வந்து லோ பட்ஜெட் தான். ம். அவங்க வந்து ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டா பண்ணலாம். அந்த எக்ஸ்பெரிமென்ட்டே லோ வந்து பட்ஜெட் ஆனா சூப்பரா இருந்துச்சே பிரதர். ப்ரோ ரொம்ப லோ பட்ஜெட். நம்ம மத்த சூப்பர் ஹீரோஸோட ஃபர்ஸ்ட்டு இப்ப மூவிய கம்பேர் பண்றப்ப அந்த ம். நான் ஸ்லோ மோஷன் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு பிரதர். ஃபர்ஸ்ட்டு அந்த கார்லேருந்து அந்த ஆமா. ஸோ அப்ப ஆ. அதுதான் ப்ரோ. இப்ப எப்படி சொல்றதுன்னா வந்து, இப்ப ரீசென்ட்டா காட்ஜில்லா படம் ஒண்ணு ம். ஜாப்பனீஸ்ல ஒண்ணு எடுத்திருந்தாங்க. காட்ஜில்லா -1ன்னு சொல்ட்டு. ஓ! அந்த படம் வந்து ஆ வேற லெவல்ல ஸ்டீஃபன் ஸ்பில்பர்க்லாம் பார்த்துட்டு மெய் சிலுத்து போயிட்டு அந்த அந்த டைரக்டர் ஜாப்பனீஸ் டைரக்டர கூப்பிட்டு, "என்னய்யா இப்படி பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு காட்ஜில்லா ஆனா காட்ஜில்லா வெர்சஸ் காங் வருது. காட்ஜில்லாவோட 4 படம் வந்துச்சு. அமெரிக்கால சொல்றேன். ம். ஆனா ஜாப்பனீஸ் வந்து இப்ப ரீசென்ட்டா ஆனா அவங்க வந்து ஒரு திடுக்கிடும் தகவல் ஒண்ணு ரிலீஸ் பண்ணாங்க. என்னன்னா, படம் எல்லாம் பார்த்துட்டு மெர்சல் ஆயிட்டோனே என்ன பண்ணாங்கன்னா, ம். நாங்க வந்து குவார்ட்டர் ஆஃப் த பட்ஜெட் தான் வந்து ஒரிஜினல் படத்த நீங்க ஹாலிவுட் படம் எடுக்குறீங்கன்னா, நான் அதில கம்மியா தான் எடுத்திருக்கோம் அப்டின்னோனே எல்லாருக்கும் இன்னும் அடடா! ஷாக்கு. டேய். யோவ்! என்னய்யா நீ ஒரு மாஸ்டர் நான் இன்னும் பார்க்கல ப்ரோ ஆனா அந்த படத்த. ஆனா ம். வந்து அப்பதான் நான் ஏன்னா காட்ஸில்லா அது வரல. அது பிரிண்ட் வரல இன்னும். ம். அவங்க வந்து அவ்ளோ மெர்சல் பண்ணிட்டானுங்க. அவ்ளோ பட்ஜெட்ல. இப்போ வந்து அவ்வளோண்டு பட்ஜெட்லயே வந்து உன்னால இது பண்ண முடியும்னு தோணுது. ஸோ அங்க என்ன நம்மளுக்கு வந்து மெமரபிளான சீன் தான் வந்து அங்க மேட்டர். உங்களுக்கு வந்து காசு முக்கியம் இல்ல ப்ரோ. இப்போ வந்து அந்த இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கார் ஃபைட் சீன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஞாபகம் ம். இருக்குன்னா, இருக்கு அத பிரதர். அது அது கோரியோகிராஃப் பண்ண விதமோ, அது ஸ்டார்ட் பண்ண விதமோ, அத பில்டப் பண்ண அந்த விதமோ, அதுதான் அதுல ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கு. அந்த ஃபைட்ல ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கு. ம். இதுல அ, ஆ. சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த கேரக்டரைசேஷன் தான் உங்களுக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்குன்றேன் நானு. ம். இதுவே நீங்க நெறைய சூப்பர் ஹீரோ படம் பார்த்துருப்பீங்க. டக்குனு வந்து உங்களுக்கு ஃபேவரைட் ஃபைட் சீன்னா வந்து டக்குன்னு ஞாபகம் வராது. மேபி எண்ட் கேம்ல நடந்த ஃபைட் சீனா இருக்கலாம். தானோஸோட நடந்த ஏதாவது ஒரு ஃபைட் சீன் இருக்கலாம். ஏன்னா ம். அதுலலாம் கேரக்டர் இருக்கு. அந்த இல்ல ஃபைட்ல ஒரு கேரக்டர் இருக்கு. இன்னொன்னு பிரதர், இப்போ அந்த இதெல்லாம் வர ரொம்ப லேட் ஆகும் பிரதர். இப்போ ஸ்பைடர்-மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது ம். எப்படி ரொம்ப ஸ்லோவா எப்படி சொல்றேன்னா, அவனுக்கு வந்து ஸ்கூல் பையனா இருப்பான். அவனுக்கு பவர் கிடைக்கிறதுக்கே ஒண்ணு வரும். ஆமா ஸ்லோவா. அந்த மாதிரி தான் நெறைய கேரக்டருக்கு வந்து நமக்கு பார்த்துருப்போம். இப்போ வந்து அயர்ன் மேனா இருந்தாலும், அயர்ன் மேன் வந்து லாஸ்ட்ல தான் தப்பிக்கிறப்போ தான் அந்த இதுவே பண்ணுவாரு. அப்படிதான் நெறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்கு. ஆனா ஆமா இன்டர்வல் டெட் கிட்ட வந்துரும். சூப்பர் ஆ ஹீரோக்கு பவர் வரதே வந்து அவன் டெஸ்ட் பண்றதே வந்து இன்டர்வல் கிட்ட வந்துரும் வந்துரும். நம்மளுக்கு. ஆனா டெட்பூல் வந்து எடுத்தோனே டெட்பூலா தான் வந்து உட்கார்ந்திருப்பான். ஆமா. மேல வந்து. ஸோ அதுதான் அந்த ஸ்கிரிப்ட் வைஸா அப்படி விளையாட்டுருவாங்க. ப்ரோ அந்த கேம்பெயின் மூவி கேம்பெயினே வந்து வேற லெவல்ல இருக்கும். ம். மூவி கேம்பெயினே வந்து அவங்களுக்கு டோட்டலா டிஃபரெண்ட்டா பண்ணாங்க. நீங்க அந்த டைம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணதெல்லாம் பார்க்கணும் படத்துக்கு முன்னாடி. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ப்ரோ ம். அந்த படத்துல அந்த கேரக்டர் அப்படின்றது இல்லாம, ம். ஐ மீன் அந்த படத்துல அவன் ஒரு கிரியேட்டிவான பெர்சன் அப்படின்றது இல்லாம, ம். அந்த படத்தோட மார்க்கெட்டிங் இது ஸ்டண்ட் எல்லாமே வந்து அது இன்டர்வியூ குடுக்குற விதமா இருக்கட்டும் சரி, டீசர் பண்றதா இருக்கட்டும் சரி, எல்லாமே எல்லாத்துலயுமே வந்து டெட்பூலோட ஆ டெட்பூலோட அந்த எப்படி பார்த்துருக்கேன். சொல்றது மசாலா வந்து அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ம். இந்த கை இந்த ஆட் வந்து டெட்பூல் பண்ணா எப்படி இருக்கும்னா, டெட்பூல் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாரி தான் இருக்கும். ஜஸ்ட் அவன் வந்து ஒரு போஸ்டர் டெட்பூல் வந்து பிப்ரவரி 14 தான் ரிலீஸ் ஆச்சு அது கரெக்ட்டா ம். டெட்பூல். பிப்ரவரி 14 அந்த அளவுக்கு மட்டும் தெரியல. ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடாம, ம். அதுக்கு ஒரு டெட்பூல் கலாச்சா எப்படி இருக்கும்? அந்த ஆ. மாரி அதுல ஒரு கேரக்டரைசேஷன் ஆட் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதாவது அதுதான் வந்து அந்த படத்துல வந்து அந்த படத்த வந்து இன்னொன்னு ரசிக்கக்கூடிய ஆ. விதம் வந்து அத சுத்தி இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும் சரி, அது அது ஸ்டார்ட் ஆன விதமே வந்து ரொம்ப
ஒரு மெமரபிளான ஒரு இது. அது வந்து ஆனா வந்து ஃபியூச்சர்ல ஒரு கிட்ஸ் நம்ம ஃபியூச்சர்ல இருக்க கிட்ஸ்லாம் சொல்றேன். அவங்கலாம் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்றது வந்து டவுட் தான் ப்ரோ. இது ஓகே. அதுக்கு அப்ப என்ன வருதுன்னு தெரியல. டெட்பூல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷூட் புடிச்சிருந்துச்சு. ஏன் ஃபேஸ டோட்டலா கவர் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாரி தோணுச்சு. இப்போ ஸ்பைடர் மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த கண் இதெல்லாம் நல்லா தெரியும் வெளியில. ஆமா. இது வந்து அந்த அளவுக்கு பார்த்தோன்னே தெரியாது. ஃபுல்லா மூடி வச்ச மாரி இருக்கும். இப்படி தானே இருக்கும் டெட்பூல்ன்றப்போ. அவனோட போஸ்டே டிஃப்ரெண்ட்டா இருக்கு பிரதர். நீங்க மத்த சூப்பர் ஹீரோஸோட போது. இது வந்து கலாய்க்கிற மாரி இருக்கு. இப்படி படுத்துட்டு இருப்பான். இப்படி கால ம். இப்படி வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த அதான் சொல்றேன். அந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த ம். இது நெருப்பு கொளுத்துவாங்க. அந்த இதுல அது பேர் மறந்துட்டேன். ப்ரோ வீட்டுக்குள்ள நெருப்பு கொளுத்துவாங்கல்ல, சூடாகக்கூடாதுன்னு ஆமா. சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி கார்பெட்ல இப்படி படுத்துட்டு இப்படி வந்து ஒரு 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 மாரி மாடல் போஸ் மாரி பண்ணிக்கின்னு, அதான் இப்படி என்னென்னமோ இப்படி ஹார்ட் இப்படி பண்ணிக்கிட்டு இப்ப ரீசென்ட்டா வந்து டெட்பூல் 3 போஸ்டர்ல கூட பார்த்தீங்கன்னா, ம். இந்த சைடு வுல்வரைனோட கை வந்து இப்படி இருக்கும். அந்த சியூட் தெரியும் உங்களுக்கு சியூட்டு. ம். இந்த சைடு டெட்பூல் சியூட்டா ரெட் கலர் சியூட், இந்த சைடு எல்லோ கலர் சியூட் 2 பேரும் இப்படி சேர்ந்து ஹார்ட் போட்டிருப்பாங்க. ம். இது வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாரி டெட்பூல் அண்ட் வுல்வரைன் வந்து ஒரு போஸ்ட் கூட நான் போட்டிருந்தேன். ஏரோ விடுறான். ஏரோல வந்து ஆர்ட் இருக்கு. ஸோ அந்த மாரி வந்து அந்த ஒரு கிரியேட்டிவ்னஸ் இருக்குல்ல ப்ரோ. அது வந்து ஒரு டீமே சேர்ந்து ஒரு கேரக்டருக்கானதா ஃபுல்லாவே இருக்கணும். ஆ அது எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு ஜஸ்ட் அவனுக்கு நெனச்சா ஒரு போஸ்டர் மட்டும் வுட்டு போயிருக்கலாம். ம். ஸோ அதான் சொல்றேன். அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ரசிக்கத்தனம் இருக்குல்ல. அது வந்து நீங்க அந்த ஒரு டெட்பூல் படம் நான் அந்த டைம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். படம் ரிலீஸ் ஆவறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ்லேருந்தே அந்த ப்ரோமோ கன்டென்ட் அதெல்லாம் வந்து விட்டுட்டு இருக்கப்பயே, அப்பயே எனக்கு வந்து ரொம்ப அது ஒரு மேல ஒரு எனக்கு அந்த மாரி ஈர்ப்பு எதுவுமே வந்துச்சு. ஓகே. ஸோ எனக்கு அந்த அப்படியே மாரி வந்துச்சு. ஸோ ம். அதுக்கப்புறம் வந்து நானும் படம் பார்த்தப்ப, படம் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. எனக்கு ம். வந்து ஃபர்ஸ்ட் படம் எக்ஸ்மேன் சீரிஸ் தானே பிரதர் இது. ஆக்சுவலா வந்து இவனோட ஆரிஜினுமே இப்போ ஆமா நான் அந்த சரி இந்த அவன் ஆரிஜின பத்தி ஆரிஜின் பத்தி பேசுவோம். பேசுவேன். ம். இன்னொன்னு வந்து ஃபேஸ்ல அந்த மாஸ்க் மாரி போட்டிருந்தான்ல. நான் ஃபர்ஸ்ட் ம். சொன்னேன் பார்த்தீங்களா? அது ஏங்கிற பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஏன் ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஆக்சுவலா வந்து பொறக்கையிலே மியூட்டன்ட் கிடையாது. இப்போ எக்ஸ்மென் எல்லாமே வந்து மியூட்டன்ட் பேஸ் பண்ணி தானே இருக்கும். ஆமா. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த டிஎன்ஏல வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டா இருந்திருக்கும். அதுல அதனால ஆனா அவங்க பவர் வந்து சில பேர் வந்து மியூட்டன்ட் வந்து கிரியேட் பண்ணவும் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா வந்து ம். அதுல ஒன் ஆஃப் த இது எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து பண்ணுவாங்க. வுல்வரைன். ம். ஆமா பண்ணியிருப்பாங்க. அது வந்து பொறக்கத்துலேருந்து வரும் தானே. ஆமா. ஆக்சுவலா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, ம். டெட்பூல்ன்னு நீங்க வந்து Googleல சர்ச் பண்ணாலே நெறைய இமேஜஸ் வந்து வுல்வரைனோட தான் வரும். ம். நம்மளுக்கு எக்ஸ்மென்ல, அவெஞ்சர்ஸ்ல எத்தனையோ பேர் இருக்காங்க. ம். ஆனா வுல்வரைனும் ஏன் வந்து டெட்பூலும் வந்து எப்பயுமே வந்து அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு. ம். அப்படின்னு இருக்கப்போ, ஓரளவுக்கு லைட்டா பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருமே வந்து அந்த எக்ஸ்பெரிமென்ட் மூலியமா வந்திருப்பாங்க. ம். 2 பேருக்குமே வந்து ஹீலிங் பவர் இருக்கும். ம். ஹீலிங் பவர் இருக்கும். 2 பேருமே வந்து எப்படி சொல்றது? ஒரு இப்ப எப்படின்னா ப்ரோ, நீங்களும் சாக மாட்டீங்க, நானும் சாக மாட்டேன். 2 ம். பேரும் அடிச்சுக்கினா எத்தன தடவ நான் அடிச்சுக்கினாலும் நம்ம அடிச்சுக்கிட்டே சாக மாட்டோம் ப்ரோ. அது வந்து லைஃப் லாங் இருக்க கான்ஃப்ளிக்ட் அது. ம். ஓகேங்களா? அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேல என்ன ஆகும்னா, "டேய் போடா நீயும் போ, நானும் போறேன்" போடா. அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவோம். ஒரு திருப்பி ஃபேன்ஸ் ஒண்ணு மேட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா? இப்போ எக்ஸ்மேன் வந்து அந்த ஒரு பொண்ணோட ஒரு இது வந்துச்சுல்ல, ஒரு மூவி ஆமா வந்துச்சுல்ல. லோகன் அதுல வந்து அவர புதைச்சிருப்பானுங்க பார்த்தீங்களா? ஆமா. அத வந்து அங்க போயிட்டு வந்து டெட்பூல் வந்து நோண்டி எடுக்கிற மாரி பார்த்தேன். ஒரு ஃபேன் மேடு அது. நான் ஓ! ஃபர்ஸ்ட்டு சரி, ஒரிஜினல் சரி. நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபேன்ஸ் வந்து அப்படி பண்ணியிருந்தானுங்க. அப்ப எனக்கு தெரியுது, ஓ! இந்த அளவுக்கு கிரேஸ் போயிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆமா. இருந்தது. ஸோ அது வந்து அவங்க ஃப்ரெனமீஸ்ன்னு ஒரு வேர்ட் இருக்கு. ம். ஃப்ரெனமீஸ்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிளஸ் எனிமீஸ் அவங்க. ஓ! ஒரு ஒரு டாஸ்க்ன்னு வந்துட்டா ஐ மீன் காமிக்ஸ்லாம் கூட திடீர்னு ஒரு டாஸ்க் வந்துரும். அவங்கள அழிக்கணும்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிப்பாங்க. ம். அந்த டாஸ்க் முடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, இவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறையா இருக்கும் 2 பேரும். ம். திடீர்னு ஏதாவது ஒரு ஃபைட் வரும். திடீர்னு பிரிஞ்சு போவாங்க. நீங்க இந்த டெட்பூல் 2ல கூட பார்த்தீங்கன்னா, ம். எக்ஸ்மென்ல கொஞ்ச நேரம் இருப்பான். ம். கொஞ்ச நேரம் தான் இருப்பான். ஆமா, ஆமா. திடீர்னு வந்து ஓடிடும். பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவனுக்கு மைண்ட் வந்து வேற ஏதோ சொல்லுமா, டக்குனு என்ன பண்ணுவான்னா, ஆக்சுவலா டெட்பூல் 2ல கடைசில வந்து அந்த சின்ன பையன வந்து ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஆமா. இருப்பான். அவன குண்டன். ஆமா. அவன அவன வந்து டார்ச்சர் பண்றான். ஆக்சுவலா எக்ஸ்மெனோட கோட் என்னன்னா வந்து வெள்ளையா இருக்கும். ம். நம்ம ஜட்ஜ்மென்ட் பண்ணக்கூடாது. ஆ நம்ம வந்து ஒருத்தவங்கள ஜட்ஜ்மென்ட் பண்ணக்கூடிய பவர் வந்து யாருக்குமே சூப்பர் ஹீரோஸ்க்கு இருக்கக்கூடாதுன்றது தான் வந்து சைக்காலஜிக்கலான ம். ஒரு சொல்லப்படாத ஆமா. ஒரு ரூல். ஆமா. அதுல ஒருத்தர் ரொம்ப கரெக்ட்டா இருப்பாரு. அவர் பேரு வந்து அந்த அலுமினியம் இருப்பார்ல. அதான் கொலோசலா? கொலாசல். கொலோசல். இப்ப அந்த கொலாசல் வந்து ஜாயின் பண்ணிருவான். ம். எக்ஸ்மென் ஷர்ட்லாம் போட்டிருப்பான். ம். அப்போ ஒரு ஒரு 10 மினிட்ஸ் தான் ப்ரோ இருப்பான். அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் இருப்பான். ம். அதுக்கப்புறம் அந்த பையன வந்து இவங்க வற்புறுத்திருக்காங்க. இந்த ம். இவங்கலாம் பண்ணியிருக்காங்க. ஹோமேஜ்ல இருக்கவங்க வந்து வற்புறுத்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான், ம். டக்குனு வந்து மைண்ட் மட்டும் சுட்டுருவான். சுட்டுருவான். சுட்ட அவன வந்து இந்த கொலாசல் வந்து டேய் 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 அப்படின்னு சொல்லி அவன போட்டு அடிச்சு, டேய் யூ ஆர் எக்ஸ்மேன் யூ ஷுட் நாட் டூ திஸ். நீ வெள்ளையா தான் இருக்கணும். நீ வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ம். நீ வந்து அவங்கள வந்து தப்பு நடக்காம தான் பார்க்கணும். அத வந்து நீ முடிச்சு முடிச்சு வைக்கக்கூடாது அப்படிங்க. ஆனா நீ யாரு ஜட்ஜ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ம்.
ஸோ அந்த ஐடியாலஜி தான் வந்து எனக்கு வெறுப்பா இருக்கும் ப்ரோ. இப்ப பேட்மேன் வெர்சஸ் ஜோக்கரே எடுத்துக்கோங்க. பேட்மேன் சரி அது மாறல் எல்லாமே ஓகே ப்ரோ. நீங்க வந்து ஒருத்தன் உயிர எடுக்கக்கூடாது. உங்ககிட்ட அந்த பவர் இல்ல. எல்லாமே ஓகே. அது வந்து சட்ட ரீதியா சொல்றாங்க. எல்லாமே ஓகே. ம். ஆனா அந்த ஜோக்கர்னால எவ்ளோ ப்ராப்ளம் வந்திருக்கு. எவ்ளோ தடவ தப்பிச்சு வந்திருக்கான். எவ்ளோ உயிர் போயிருக்கு. எவ்ளோ மக்களோட அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பேட்மேன் தானே பிரதர் எடுத்துக்கணும். நீ அத கொன்னுட்டு போயிரலாமே. அதான் அதுக்கான இப்போ டெத் எப்படி சொல்லணும்னா, ஜோக்கர்னால நெறைய பேர் டெத் ஆகுறாங்கன்னா, ம். தப்பிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிய பேட்மேன் தானே எடுத்துக்கணும். ஆமா. ஸோ ஆமா. ப்ரோ அத அதான் நீங்க ஏத்துக்கணும். அப்ப நீ 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 ஒரு தப்பு தானே. இப்ப ம். ப்ரோ நான் இது வந்து அவுட் ஆஃப் டாபிக்கு. ம். அயோத்தியான்னு ஒரு அதான் படம். பாட்காஸ்ட். ஆ சரி அயோத்தியான்னு ஒரு படம். ஸோ ஆக்சுவலா இப்ப வந்து நாங்க சைக்காலஜி ஐ மீன் ஒரு ஹீரோ ஏன் டெசிஷன் இப்படி எடுக்குறான்ற சூப்பர் ஹீரோஸ் மூவி பேசுறோம். இப்போ டெட்பூல்ல அப்படி அவன் ஃபோர்த் வால பிரேக் பண்ணுவால அது இல்ல மாதிரி ப்ரோ இதுதான். அயோத்தியான்னு ஒரு படம் வந்துச்சு ப்ரோ விஷால்து. அது வந்து ம். தெலுங்கு ரீமேக் பண்ணாங்க. ம். அயோத்தியான்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. ஸோ ம். அந்த படத்துல வந்து என்ன ஆகும்னா வந்து ரவிக்குமார் இருக்கார்ல டைரக்டர் ரவிக்குமார் படையப்பா படம் அயோத்தியாவா எடுத்தார்ல. அயோக்கியாவா சாரி அயோக்கியா தான் ப்ரோ. ஓகே ஓகே. அயோக்கியான்னு ஒரு ம். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். பார்த்திபனோட பார்த்திபன் இருப்பான். ஸோ அதுல ஒரு நல்ல ஒரு சீன் ப்ரோ. அது வந்து அந்த படத்துல இருக்கறதுலே முக்கியமான சீன் ஒண்ணு. என்ன சீன்னா வந்து ஆ ஒரு ஒரு இது பீச் பக்கத்துல வந்து விஷால் வந்து ஒரு 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 கேஸ முடிச்சு குடுக்கணும் ப்ரோ. ஒரு 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 தாத்தா கிட்ட இருந்து ஒரு லேண்ட பறிச்சு வாங்கணும். ம். அது வந்து பார்த்திபன் என்ன சொல்லுவான், விஷால அனுப்பிச்சு விஷால் போலீஸா இருப்பான். ஆமா. பார்த்திபன் ரவுடியா இருப்பான். ம். பார்த்திபனுக்கு அந்த தாத்தாவோட இடம் வேணும். ம். அதனால விஷால அனுப்பிச்சு மிரட்டி இது மாரி வாங்கின சொல்லுவான். ஆனா விஷால் என்ன பண்ணுவான்னா, போயிட்டு இந்த மாரி நீங்க பார்த்திபனுக்கு இடம் குடுக்கலன்னா, அந்த ரவுடிக்கு இடம் குடுக்கலன்னா, உங்க பேத்திய நாளைக்கு கடத்திருவான். ம். இல்ல வந்து உங்களுக்கு ஏதாவது மானபங்கம் படுத்திருவான். அதனால நீங்க இப்பயே எழுதி குடுத்துருங்க. இப்ப வர பணத்தையே வந்து நீங்க உங்க பேத்திக்கு கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியா வாழலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், அது போற விலையோட கம்மியா வந்து பேசி ம். குடுத்துருவான். அந்த ம். விஷால் வந்து இவங்களுக்கு நடுவுல மீடியேட்டரா இருந்து மீடியேட்டரா அத வாங்கி குடுத்துருவான் பார்த்திபன் கிட்ட. ம். இது வந்து ரவிக்குமாரான கான்ஸ்டபிளுக்கு தெரிஞ்சிரும். கான்ஸ்டபிளா தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவான், அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு பீச் பக்கத்துல நடக்கும் அந்த சீனு. அப்ப என்ன ம். பண்ணுவான், ரவிக்குமார் என்ன சொல்லுவார்ன்னா, ம். இந்த மாரி போலீஸா இருந்துட்டு நீ வந்து இந்த மாரி வேல பார்க்குறியா? ரவுடிங்களுக்கு ஹெல்ப் பண்றியா? அப்படி இப்படின்னு கேட்பாரு. ம். சட்டைய புடிச்சு கேட்பாரு. ம். அப்ப இவன் சொல்லுவான், விஷால் சொல்லுவான், ம். நான் பணத்துக்காக பண்ணேன்னு நீ என்ன ப்ளேம் பண்ற? ம். நாளைக்கு அந்த தாத்தாவோட பொண்ண வந்து ஏதாவது பண்ணி கிட்னாப் பண்ணி, இல்ல ரேப் பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டான்னா, ம். அதுலேருந்து நான் காப்பாத்துனேன் அப்படின்னுவான். ம். விஷால் வந்து சொல்லுவான். ஓகே, நான் அதுலேருந்து ஓகே, ஓகே. அவனுங்க ரவுடிங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதுலேருந்து காப்பாத்துனேன் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் விஷால் இன்னொன்னும் சொல்லுவான். என்ன சொல்லுவான்னா, ஆமா நான் பணத்துக்கு தான் பண்ணேன். இப்ப என்ன உனக்கு? அப்புறம் என்ன சொல்லுவான்னா, ம். என்ன நீ குத்தம் சொல்ற. இதே ஊர்ல தான் நீ இருக்க. இதே இடத்துல தான் நீ வந்து பல வருஷமா இருக்க. ம். நீ நினைச்சீன்னா வந்து இதெல்லாம் நிப்பாட்டலாம். நீ ஏன் நிப்பாட்டல? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான் ரவிக்குமார் கிட்ட. ம். அப்புறம் என்ன கேட்பான்னா, ம். விஷால் என்ன பண்ணுவான்னா, கையில இருக்க கன் எடுத்து ரவிக்குமார் கிட்ட குடுத்துட்டு, இப்போ வந்து நீ வந்து அவன போய் போட்டுரு. ம். பார்த்திபன போய் போட்டுரு. ம். நீ இப்போ உனக்கு அதானே பிரச்சனை. பார்த்திபன் தானே உனக்கு பிரச்சனை. ரவுடி தானே உனக்கு பிரச்சனை. போய் போட்டு நீ ஜெயிலுக்கு போயிரு. ம். பிரச்சனை எல்லாமே ஓவர் அப்படின்னுவான். ஆனா ம். ரவிக்குமார் தயங்குவான். அப்பதான் விஷால் ஒரு கேள்வி கேட்பான். ம். இவ்வளோ நேரம் நாக்க புடுங்குன மாரி என்ன கேள்வி கேட்டியே. ம். ஆ இத பண்ணிக்கலாம் சார். அத பண்ணிருக்கலாம் சார். நீங்க ஏன் சார் இத பண்ணலன்னு சொல்லிட்டு. உன் கையில பவர் நான் குடுத்துட்டேன். கன்ன குடுத்துட்டேன். ம். நீ டெசிஷன் எடுக்க வேண்டியது தானே. உனக்கு அதுதானே பிரச்சனை. அது எப்புட்ன்னா, அது ப்ரோ இப்ப எப்புட்ன்னா வந்து, அத பொலம்புறதே வந்து இவங்க வந்து ஒரு ஆர்காசமா வச்சிருக்காங்க. ம். அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், நாட்டுல இப்படி நடக்குது, அப்படி நடக்குது. விஷால் என்ன சொல்றான்னா, விஷாலோட சைக்காலஜி என்னன்னா, எனக்கு வந்து அவன் ரவுடி இருக்கிறது பிரச்சனை இல்ல ப்ரோ. ம். அந்த அந்த சிட்டில தப்பு நடக்குது எனக்கு பிரச்சனை இல்ல. நான் வந்து அது எவ்வளோக்கு எவ்வளோ மோசமா ஆவாம இருக்குதோ, அத நான் பார்த்துப்பேன். ஆனா நீ வந்து தப்பே நடக்கக்கூடாது அப்படின்னா, நீ அவன கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போய்க்க. போய்க்கோ. நீ ஏன்டா வந்து புலம்புற? அப்படின்னு சொல்றது தான் அங்க தப்பு. அவன் என்ன சொல்லுவான்னா, சிம்பிளா சொல்லுவான். ஒண்ணு இப்படி இரு, இல்லன்னா அப்படி இரு. நடுவுல நின்னு எங்க தாலியா இருக்காத. மேக்ஸிமம் வந்து எங்கேதான் இருக்காத. பிரதர் எங்கேதான் இருக்காத அப்படின்னு சொல்லுவான். இல்ல அது அதுல என்ன இருக்கு பிரதர் இப்போ வந்து அது மாரி தான் ஆ பேட்மேன் பண்றான்னு சொல்றேன் ப்ரோ. ஆ இப்ப டெட்பூல் பண்றது கரெக்ட்ன்னு சொல்றேன். எக்ஸ்மேன் பண்றதும் எக்ஸ்மேன் பண்றது, பேட்மேன் பண்றது எல்லாமே தப்புன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, நீ அவன புடிச்சு உள்ள வைக்கிற. அவன் எப்படியோ தப்பிச்சு வெளில வந்துர்றான். திருப்பி ம். ஒரு ஒரு சிட்டியே வந்து மறுபடியும் டேஞ்சருக்குள்ள உண்டாக்குறான். கொண்டு வரான். பல பில்டிங் அழியுது. பல இது வந்து ஆகுது. எக்கனாமிக்கலா வந்து இதுவாகுது. பிரதர் நீங்க ரைட்டு தான். பட் ஆனா இப்ப அவனுங்க 2 பேருக்கு பேட்மேன், ஜோக்கருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றான்னா, இப்போ வந்து மக்கள் எல்லாருமே வந்து கெட்டவங்களா மாறிட்டாங்க. நீ அவன கில் பண்றது தான் கரெக்ட்டா இருக்குங்கிற மாரி தான ஜோக்கர் சொல்லுவான். ம். அதுக்கு பேட்மேன் என்ன இல்ல. சொல்றான், எனக்கு தெரிஞ்சு இல்ல ஜோக்கர் வந்து அவனுக்குள்ள இருக்க இத வந்து எல்லாத்தையும் வெளிய கொண்டு வருவான். இப்ப எப்படின்னா வந்து இல்ல பிரதர். இப்ப ஒரு 2 என்னன்னா, பேர வந்து இல்ல ப்ரோ. நல்லவனாவே நடிக்கிறீங்க. நம்ம 2 பேரும் நல்லவனாவே இருக்கிறோம். அந்த எட்ஜ்ல நம்ம போட்டு 2 பேர எடுத்துருவான். வந்து அந்த எட்ஜ்க்கு கொண்டு போயிரும். எப்படின்னா வந்து நீ ஒரு இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தன் தான் இந்த ரூம் விட்டு வெளில போனா 2 பேரும் கையில கன் வச்சுருவான். அதான் ஒரு கன்ன வச்சுட்டான்னா, நம்மளோட நீங்க எவ்வளோ தான் நல்லவனா இருந்தாலும், நீங்க வெளில போணும்.
ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒண்ணு உங்கள சுட்டுறேன், இல்ல நீங்க என்ன சுட்டுறீங்க, இல்லன்னா நீங்க என்ன அந்த சுட்டுறீங்கன்ற இடத்துல பயத்துல நான் உங்கள சுட்டுறேன். தப்பு பண்ற இடத்துல கொண்டாந்து வச்சுருவாங்க. இப்படி தப்பு பண்ற பண்ணியே இடத்துல ஆகணும் அப்படிங்கிற ஒரு எட்ஜ்ல வச்சிடுறான். வச்சுட்ட உடனே, நீங்க அந்த பேட்மேன் டார்க் நைட்ல கூட பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் 2 இது பண்ணிருவான்ல. ஸோ அந்த குடுத்துருவான். கான்செப்ட். கையில குடுத்துட்டு போயிடுவான். யாரு ஸோ முடியும் ப்ரோ எடுத்து அதுதான் போயிடுவான். ப்ரோ. அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு உங்கள கொண்டு போயிட்டா, நீங்க எவ்வளோ பேர் நல்லவன்னு தத்துவம் பேசினாலும், அந்த எக்ஸ்ட்ரீம் வந்து இந்த ரூம் விட்டு நீங்க வெளில போனோம்னா, நீங்க யாரோ ஒருத்தர கொன்னு தான் ஆகணும். அப்படின்னு இருக்கப்ப நீங்க தானே சொல்றது பிரச்சனை ஓகே வருது. தான். அப்போ இப்போ டெட்பூல் வந்து அந்த சின்ன பையன அப்பயே கொன்றுக்கலாம்ல. ஆனா அவன் வந்து அவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன சரி தானே பண்ணுவான். ஆக்சுவலா வந்து ப்ரோ இப்ப வந்து அந்த கேபிள் வந்து டைம் டிராவல் பண்ணி வருவான். ஏன் வருவான்னா, ம். இந்த சின்ன பையனால தான் வந்து அவங்க அவங்க ஃபியூச்சர் ஃபேமிலி வந்து வந்து அந்த இது ம், சம்திங் ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கும். ம். பட் ஆனா வந்து அது டெட்பூலுக்கு தெரியாதுல்ல. டெட்பூலுக்கு வந்து சொல்லுவான் இந்த மாரி இந்த பையன நான் கொல்லணும். கொன்னா ஃபர்ஸ்ட் தான் வந்து தெரியாது. இதுன்னு சொல்லிட்டு. ஆமா லாஸ்ட்ல மீட் பண்ணி ப்ரோ பேசுறவன் டெட்பூலுக்கு தான் ஃபியூச்சர் பார்க்கல டெட்பூல். அவன் ஏன் ப்ரோ சொல்லப் போறான்? இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சத்தியமா சொல்றேன். இன்கேஸ் வந்து அந்த சின்ன பையன் வந்து டெட்பூலோட ஃபேமிலிய வந்து ஏதோ ஒரு பண்ணியிருந்தான்னா கொன்னிருப்பான். கொன்னிருப்பான். அடுத்த செகண்டே முடிச்சிருப்பான் அவன். கொன்னிருப்பான். ஏன்னா டெட்பூல் 1ல வந்து பிரான்சிஸ் அப்படிதானே கொண்டிருப்பான். அந்த வில்லன ம். வந்து போட்டுப்பான். ம். கொலாசல் வந்து டேய் அவன போடாத அப்படின்னு சொல்லுவான். ம். டக்குனு வந்து சுட்டு ம். ஏதோ ஒண்ணு விட்டுருவான். சொல்லிருவான்ல. ஸோ அந்த மாரி ப்ரோ இப்ப என்ன சொல்றேன்னா, பிரதர் அவன் மைண்ட்ல நான் பார்க்குறேன் பிரதர். டக்குன்னு சொல்றான். இவன பார்த்தோனே அவன கொலாசல பார்த்தோனே லவ் பண்ற மாரி ஒரு இது ஃபீல் பண்றான். ஆமா. டக்குன்னு இதாகுறான். டேய் என்ன மைண்ட்ல ஒரு ஒரு அன்ஸ்டேபிளான மைண்ட் செட்டும்பானுங்க ஆமா. அவனோடது. ஸோ ப்ரோ இப்ப அதான் ப்ரோ. இப்ப டெட்பூல் வந்து ஃபியூச்சர பார்க்கல ப்ரோ. ம். ஃபியூச்சர் அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த கேபிள்ன்ற அந்த வில்லன் அந்த ஸ்டார்ட்டிங்ல வில்லனா இருப்பான் அந்த ம். படத்துல. இல்ல நம்ம நினைச்சுக்கிட்டு அவன் இருக்கோம். வந்து பார்த்திருப்பான் ப்ரோ. அவன் ம். அந்த ஃபேமிலி அழியிறத பார்த்திருப்பான். அவனோட பெர்ஸ்பெக்டிவ் வேற இல்ல. அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வேற. டெட்பூல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல ஒண்ணு. அவன் என்ன சொல்றான்னா, "இரு நம்ம பேசிப்போம்ன்னு" தான் சொல்லுவான். பேசி அவன வந்து ஆமாமா. பேசிப்போம். அந்த இதுல 30 திருத்துங்க. செகண்ட் கூட ஏதோ ஆ டைம் கேட்டுட்டு இருப்போம். ஆமா. கடைசில தான் ப்ரோ கடைசில தான் அவன சேவ் பண்ணிருவான்ல. ம். ப்ரோ அந்த இஷ்யூ நடக்கலல்ல. இஷ்யூ நடக்கறதுக்கு முன்னாடி இவன் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு இருக்கான். டெட்பூலுக்கு அந்த இஷ்யூ பத்தி அதோட எக்ஸ்ட்ரீம் வந்து டெட்பூலுக்கு ஆனா தெரியாது. சின்ன பையன் அது அப்படிங்கிறது கூட இருக்கலாம். இல்லன்னா முடிச்சுட்டு டெட்பூலுக்கு வந்து ஆக்சுவலா வந்து காமிக்ஸ்லேருந்தே வந்து ஒரு 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 இது இருக்கு. என்னன்னா வந்து அவனுக்கு வந்து பசங்கன்னா வந்து கொஞ்சம் ஐ ம். மீன் சின்ன பசங்கன்னா அவனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஸோ அதுவும் வந்து அதுல இன்னொன்னு எக்ஸ்ப்ளோர் பெரிய பண்ணியிருப்பாங்க. ரிஸ்க் என்ன தெரியுமா பிரதர்? ஆக்சுவலா நம்ம ஆரிஜின் அவனுக்கு அந்த எப்படி வந்து அந்த ஹீலிங் பவர் கிடைச்சதுன்னே தான் நம்ம சொல்லாம இருக்கோம். ஸோ ஆக்சுவலா ஆக்சுவலா வந்து நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பான். கேன்சர் பேஷண்ட் அவன். கேன்சர் ஆமா. இருக்கும் அவனுக்கு. அவங்க அந்த எக்ஸ்மேன் எல்லாம் ஒரு ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல. காமனா வந்து ஆமாமா. அந்த மாரி ஒரு கேம்ப் நடக்கிறப்போ, இவன் வந்து போயிருப்பான். அந்த இது சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த இப்ப எப்படி அ நீங்க உள்வீரனுக்கு வந்து எப்படி ஒரு சிரம் மூலமா ஒரு பவர் ஆமா. கிடைச்சதோ, அந்த மாரி சிரம் மூலமா அவனுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த எபிலிட்டி வந்து கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா அது கேன்சர் அது ஃபுல்லா இன்னும் கியூர் பண்ணல. கியூர் ஆகாது அவனுக்கு. இல்ல அது அந்த ஃபேஸ் அது வந்து வந்து ப்ரோ அது வந்து அவனுக்கு இப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து, ம். அவனுக்குன்னு ஒரு இது கண்டுபிடிச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவனுக்குன்னு ஒரு மியூட்டன்ட் அந்த அவனுக்கு இருக்க வியாதிய இது பண்ற அளவுக்கு தான் வந்து கிரியேட் இருக்கும். பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எப்படின்னா, இப்ப கேன்சர் வந்து செல்ஸ டெஸ்ட்ராய் பண்ணும். இது வந்து இது வந்து செல்ஸ் ரீஜெனரேட் வந்து நியூ பண்ணும். செல்ஸ கிரியேட் பண்ணும். ஆனாலும் அதுவும் திரும்ப அஃபெக்ட் ஆனா ஆயிக்கும். வந்து இந்த கில் பண்ணிட்டே இருக்கு பார்த்தீங்களா, இது நிக்காது. நிக்காது. அது நிக்காது. இப்ப அது அது பண்ணிட்டா தான் செல்ஸ் டெட்பூல்ல வந்து கேன்சருக்கு மருந்தே கண்டுபிடிச்சிருப்பானுங்க. அ ஸோ அந்த இது இல்ல எதுக்கு சொல்லுவாங்க ஃபேஸ் வந்து அதனால தான் அப்படி இருக்கு. ஆமா. ஏன்னா அது அந்த இது. ஆன்கோயிங் ப்ராசஸ் அது வந்து அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கான். கே சாகவும் மாட்டான், அது வயசும் எப்படின்னா வந்து, ஆகாது, அவன் கேன்சர் பேஷண்ட்டு. பட் ஆனா சாக மாட்டான். சாக மாட்டான். அவ்வளோதான் சிம்பிள். அவன் ம். எத்தன வருஷம் ஆனாலும் சாக மாட்டான். அவன் கேன்சர் பேஷண்ட் ஆனா. அவன் கேன்சர் பேஷண்ட். எனக்கு ஸோ அதான் பிரதர் இன்னும் புதுசா இருந்தது. ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன வந்து ஃபேஸ எவ்வளோ அழகா காட்டணும். அந்த மாரி ஒரு ஒரு பாடி நல்லா இதா ஏஸ்தட்டிக் ஒண்ணு இருக்கும். உடம்பெல்லாம் நல்லா காட்டணும். இது அந்த மாரி இல்லாம, அப்படியே டோட்டலா வந்து அவனோட இத மாத்திருப்பானுங்க. டோட்டலா வந்து ரொம்ப இன்னொன்னு பண்ணியிருப்பாங்களே அவங்க ஒய்ஃபோடதும். அவங்க லவ் ஸ்டோரி ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. அவங்க லவ் ஸ்டோரி வந்து அது ஆக்சுவலா வந்து காமிக்ஸ்லயும் இதுலயும் வந்து அந்த ஒய்ஃப். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற சூப்பர் ஹீரோக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஒய்ஃப் தான் இருக்கும். ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு தான் இருக்கும். ம். ஆனா டெட்பூலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஸ்டியூட் பண்ண ஒரு ஒய்ஃப் தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒய்ஃபா மாறும். ம். ஸோ அவன் லைஃப் ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து சொசைட்டில ஒருத்தனுக்கு நடக்கக்கூடாதோ அந்த கூடாது. அது மாரி மாதிரிலாம் நடந்திருக்கும். அவனுக்கு லைஃப்ல இருக்கும். ம். ஆனா இதுல புடிச்ச விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம். ப்ரோ அவ்ளோ மோசமா இருக்கும் ப்ரோ. அவ்ளோ இதுவா இருக்கும். ஆக்சுவலா அந்த கேன்சர் குணப்படுத்துறதுக்கு முன்னாடி அவனுக்கு கேன்சர் வந்திருக்கும்னு தெரியும். ம். அந்த பெட்லலாம் போய் படுப்பான். அப்ப கூட காமெடி பண்ணிட்டுருப்பான் அவன். ஆமா பிரதர். அவன் எல்லா அ அது வந்து சக்சஸ் ரேட்ல ஆக்சுவலா வந்து டெட்பூல் ஆவறதுக்கு முன்னாடிலேருந்தே அவன் அந்த மாரி தான் இருந்திருப்பான் அவன். ம்.
நீங்கள் அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துரும் செகண்ட் பார்ட்டில். ம். இவன் கொலாசால் வந்து ஒன்று தூக்கிட்டு வருவான்ல, நீ வந்து எக்ஸ்மேன் டீமில் சேரணுனையும் சேர முடியாது. ம். காரணம் என்னன்னா, நான் வெர்ஜின் கிடையாது அப்படிமா பாருங்க. டேய் எதுக்கு எதடா சொல்லிட்டு இருக்க? அப்போ தான் ஒய்ஃப் இறந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். ஆமா. அப்போ தான் வந்து இது பண்ணி இறந்துருவான், இறந்து ஹீல் ஆகும். அந்த மாதிரி தான் பிரதர். எந்த எந்த ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் தமிழ்ல பார்த்தேன், நல்லா ஞாபகம் இருக்கு. என்ன சொல்லுவான், இப்போ பாரு சூப்பர் ஹீரோ போஸ் கொடுப்பா பாரு அப்படிமா பாரு. ம். ஆனா அது தேவையில்லை இருந்தாலும் கொடுப்பா அப்படின்னா மேலேருந்து அவன் இறங்கி அப்படி ஆ. ஸ்பைடர் மேன்லாம் அப்படி நிற்பானுங்கல்ல, ஆமாமா. அதை சூப்பர். கலாய்க்கிற மாதிரி பண்றான். இப்படி பண்றப்ப முட்டி தேஞ்சிரும், ஆனாலும் நாங்க பண்ணுவோம். ம். இப்போ வந்து எப்படி சொல்றான்னா, இது வந்து இதுதான் ஃபோர்த் வால் பிரேக்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அவங்களையும் கலாய்க்கிறான் அதை. ம். இப்போ வந்து ஒரு ம். சில ஹீரோஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து என்னதான் ஃபைட் பண்ணாலும் என் முடி கலையாது அப்படிங்கிற ஆமா. மாதிரி, முடி கலையாது, சட்டை நசுங்காது. கசங்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதை வந்து எப்படின்னா இவனே கலாய்க்கிறது இதை. ஆமா. ஏன்னா முதல் ரீல்ல கேள்வி கேட்குற நீ வேற அப்படிங்கிறது, நம்மகிட்ட அந்த மாதிரி பேசுறது வந்து இல்லை டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்பானு. அப்படி பண்ணி பார்த்ததே ம். இல்லை. செகண்ட்ல வந்து பிரதர் டீம் எக்ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு டீம் உருவாக்குவான் பிரதர். ஆமா. அந்த டீம் வந்து ஒரு டீம் உருவாக்குனா அப்படி இருக்கும், எமோஷனலாக வின் பண்ணணும்னு வந்துட்டு போவானுங்கல்ல. இந்த இது எனக்கு எது தெரியுமா ஆமாச்சு, இந்த வடிவேல ஒரு காமெடி சத்யராஜ் படத்துல கிரிக்கெட் டீம் ஒன்று கிரியேட் பண்ணுவான்ல, ம். ஒரு 11 பேர் தேவை அப்படின்னு சொல்லி ஆ. ரோட்ல போறவன்னா டேய் இவன் வந்து பொண்டாட்டி கிட்ட வந்து அடி வாங்குறப்ப கரண்டி நல்லா இது பண்ணானே, இவனை பேட்ஸ்மேனா போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி பொறுக்குன ஒரு டீமை இன்டர்வியூ வச்சு அந்த மாதிரி ஒரு அதில் ஒருத்தனுக்கு வந்து என்கிட்ட பவரே கிடையாது. ஓகே, அவனே சேர்த்துப்பான் பிரதர். பாபுன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் பவரே இருக்காது, அந்த பாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான்ல அந்த குண்டன், வா நீனு வா அப்படின்ட்டு அவனே சேர்த்துப்பான். அவர் டீம் எக்ஸ்பேன் அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் டீம் பேர் அவனே வைப்பான். போயிட்டு ஒருத்தன் கூட லேண்ட் ஆக மாட்டான் பிரதர் ஒழுங்கா. ஆமா. இருக்கிற எல்லாருமே வந்து இறந்துருவானுங்க. அந்த அதுல மோஸ்ட் அந்த பாபு எவனுக்கு பவர் இல்லையா அவன் தான் வந்து உயிரோட இருப்பான். அவன் தான் கரெக்டா கரெக்டாக லேண்ட் ஆவான். அவனும் ஒருத்தனை காப்பாற்ற போவான் பார்த்தீங்களா, அவனோட பிளட்டு பட்டா ஒரு ஆசிட் மாதிரி இவன் கையில் பட்டு அவனும் போயிடுவான். ஆமா. வேனிஸ் வருவான் பாருங்க, எஸ் வாடா வாடா அப்படிமா. அப்போ கரண்ட் கம்பி போய் படுத்திட்டு இருவான் பிரதர். இன்னொன்று சேசிங் சீனியாவில் சூப்பராக இருக்கும். இவங்க திருடிக்கிட்டு வருவான் பிரதர், பைக்கை ஸ்கூட்டியை திருடிக்கிட்டு வருவான் தெரியுங்களா. ஆமா. வந்துட்டு இருப்பா, டக்குன்னு ஸ்கூட்டியை திருடி மேலே கால் போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்பான். கேபிள் வந்து உள்ள ஃபைட் பண்ணிட்டு இருக்கப்போ இவன் வந்து கரெக்டாக அந்த ட்ரக்கை பிடிக்க போவான் பிரதர். ஆமா. எஸ் காட் இஸ் கிரேட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போவான் பாருங்க. நோ 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 அப்படிவான், பிடிக்க முடியாது. நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை விட்டுருவான். அது ஸோ அதெல்லாம் வந்து அதோட நம்ம இந்த மாதிரி பார்த்தது இல்லைல்ல. இப்போ வந்து நீங்கள் எப்படி நினைச்சு பார்த்தாலும் நம்ம இப்போ ஸ்பைடர்மேன் வந்து இருக்கான். இப்போ வந்து ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுற சீன் இப்போ வந்து அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு அவனெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியலன்னு வச்சுக்கிங்களேன், எப்படி இருக்கும். ஆனால் இதுவும் வந்து அது மாதிரி கவலைப்பட மாட்டான் பிரதர். இப்போது அந்த ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பான்ல ஸ்பைடர்மேன். சப்போஸ் ஸ்பைடர்மேனால் வந்து ஸ்டாப் பண்ண முடியலன்னா அவன் கில்ட்டிலே செத்துருப்பான். ஆமா. ஆமா. அந்த மாதிரி கேரக்டர். ஆனால் வந்து நீங்கள் டெட்பூல் அந்த விட்டுட்டு போயிடும். டெட்பூலோட ஒரு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. எப்படின்னா ஒருத்தனை வந்து ஒருத்தனை தூக்கிட்டு போயிடுவானு பிரதர். சூப்பர் ஹீரோயின் காப்பாற்றணும்ல, என்ன பண்ணுவான்னா போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு போய் பார்ப்பான். அதுக்குள்ளே அவனை கொண்டு போயிருப்பானுங்க. ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுவான். இல்லை ப்ரோ, இது வந்து நீங்கள் சரி நான் இப்போ வந்து சூப்பர் ஹீரோன்றதை விடுங்க. ப்ரோ இப்போ நம்ம நிறைய சூப்பர் ஹீரோ படம் பார்க்கறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து நம்மளுக்கு வந்து நமக்குள்ள ஒரு வேல்யூஸ் கிரியேட் ஆகுது. என்ன வேல்யூஸ்னால் வந்து நீ சாவும் போது ஒரு 4 பேர் உன்னை பாராட்டணும் அப்படின்ற ஒரு இது வந்து நமக்கு தாட்குள்ள வருது. என்ன வந்து ஒழுங்காக வேலைக்கு போகணும், ஒழுங்காக இது பண்ணணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் ப்ரோ, நீங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று அதை நீங்கள் பண்ணணும். ஒரு மேனாக இருந்தால் நீங்கள் அதை ஒரு பண்ணணும், ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. பட் அதை பண்ணலன்னா நீங்கள் வந்து ஒரு குறுகி ஒரு கில்ட்டி ஃபீலிங்லேயே வந்து நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் இது நீங்கள் பாருங்கள், டெட்பூல் வந்து இப்போ அவன் ஒருத்தனை காப்பாற்றணும், அவனுக்கு பவர் இருக்குது, காப்பாற்ற போகிறப்ப அதுக்கெலாம் அவனை கொண்டுட்டு போயிடும். நீங்கள் சொன்ன மாதிரி ஆகுதுன்னு வச்சுங்களேன். சரி ஓகே நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். அடுத்தாலே பார்க்க போகலாம். ப்ரோ இப்போ இதை நம்ம வந்து ஒரு லைஃப் லெசனாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆனால் அவனை மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பிரதர், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்காது பிரதர். ஸோ அந்த டயத்தில் முடிச்சுட்டு அவன் மட்டும் போயிட்டே இருக்கான். அது இன்னொன்று என்ன தெரியும் பிரதர், அவன் ட்ரெஸ் ப்ரோ ஏசி ரிமோட் மட்டும் எனக்கு லைட்டாக கம்மி பண்ணிப்போம். எனக்கு பல்லுலாம் லைட்டாக நடுங்க நமக்கு எனக்கு லைட்டாக கம்மி பண்ணுவோம். ஆஃபே பண்ணிடுங்க பிரதர். ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போய் போகிறோம். சார் சொல்லுங்கள். அதான் டெட்பூல் வந்து அவனை பிச்சிருப்பான்ல, ரெண்டாவது பிச்சோன்னே போயிட்டு ட்ரெஸ்ஸை ஒட்டு போட்டு வருவாங்க. ஏன்னா வேறு ட்ரெஸ்ஸு கூட வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதை இது பண்ணி ஸோ இது நம்ம லைஃப் சரி ப்ரோ, நம்மளால் வந்து 100% அந்த மாதிரி வாழ முடியாது. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 20% ஆச்சு வந்து நம்ம லைஃப்பில் வந்து ஓகே நம்ம வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று நடக்குது ப்ரோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு இன்டர்வியூக்கு போறோம் ப்ரோ நம்ம. ம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து சேர் அடிச்சு போச்சு. நம்ம உடம்பு ஃபுல்லா ஃபுல்லா ஆயிடுச்சு. அன்னைக்கு இன்டர்வியூ போ முடியாது. அன்னைக்கு என்ன ஆகும்னா, நம்ம ஐயோ! இன்டர்வியூ நம்ம வந்து வேர்ல்டுலயே அன்லக்கி ஃபெலோ. ம். நம்ம வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்மளுக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. எல்லாமே இப்படி நடக்குது. நம்ம ஒரு ஒரு லைஃப்ல எதுவுமே கரெக்ட்டா நடக்கும். அப்படின்னு நினைக்கிறது வந்து அது வந்து நெகட்டிவ் திங்கிங்ல போயிடுது. அப்ப ம். நம்ம என்ன பண்ணோம்னா, அதுலேருந்து ஒரு 25% அவன் கேரக்டர்லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ம். அப்படியே கூலா கூலா போயிரும். போயிடும் பிரதர். இல்ல கூலா நான் எப்படின்னா, போயிரும். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி இருக்கு. ஆ. ஒரு அனிமி இருக்குல்ல. அதுல வந்து இப்படி நீங்க சொல்ற மாரி அவங்க பையன பொண்ண வந்து ஸ்கூலுக்கு ஆனியா அட்மிஷன் ஆனியா அந்த இதுவும். ஆ. ஆ, அப்ப ஷேர் அடிச்சோனே ட்ரெஸ் மாத்திட்டு போவாங்க அவங்க. ஆ, அது ஒரு மாரி கேட்டகரி. ஆ, இதே டெட்பூலா இருந்தா என்ன பண்ணுவான்னா, அடிச்ச சேரோட அப்படியே போய் இன்டர்வியூ போவான். ஆ. அதுதான். இப்போ வந்து நம்ம எத எடுத்துக்கன்னா, நான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெட்பூல் மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா ஹேப்பியா இருக்கும். ஆமா, லைஃப் ஹேப்பியா இருக்கும். ஹேப்பியா இருக்கும். நம்ம என்ன நடக்குதோ அப்படியே போலாம். அப்படிங்கிற மாரி ஸோ நம்ம லைஃப்ல ப்ரோ இப்ப அவன் ஒய்ஃப் வந்து திருப்பி வரும்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் திருப்பி வரும்ன்னு சொல்ல முடியாது. ம். பட் ஆனா பார்த்தீங்கன்னா, அவன் அந்த காமெடி சென்ஸ் அந்த அந்த மத்தவங்கள காப்பாத்துறது, ஏங்க அதுல வந்து அவன் அதுலேருந்து அவன் ஒதுங்கி இருக்க அவன் மாட்டான். தான் வேற ஒருத்தன லவ் பண்ணிட்டு இருக்கானே. கொலாசுல பார்த்தா ஸோ பிரதர் தலையில ஒரு தலையில இந்த கம்பி அடிச்சு அந்த சைடு போயிட்டு இருக்கும் பிரதர். இப்ப அவன் மட்டும் தானே வந்திருப்பான். அவன் போயிட்டு இவன தூக்குறப்ப அப்படியே பார்ப்பான் பிரதர். லவ் ஃபீல். அது மியூசிக் அந்த லவ்க்கு ஏத்த மாரி அப்படியே போயிட்டு இருக்கும். ஸோ ப்ரோ இப்ப என்னன்னா, லைஃப்ல ஒரு ட்ராஜிக்கான ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு நடந்தது உங்களுக்கு இன்சிடென்ட். ம். ஸோ நீங்க அதுலேருந்து பாதிக்காம நீங்க நான் டெட்பூல் தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கார்த்தி தான். ம். நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி இருப்பான். ம். அது லைஃப் அப்படியே திருப்பி அவன் ஒய்ஃப் வரப்ப திருப்பி அப்படிதான் இருப்பான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா. இப்ப நம்ம லைஃப்ல வந்து ஒண்ணு நடந்து போச்சு. அதனால அவன் கேரக்டர் டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். இதனால தான் அவன் சேஞ்ச் ஆமா ஆயிட்டான்றது இல்லாம பிரதர். டெத் ஆனதுக்கு அப்புறம் ஒய்ஃப பார்க்க போறப்போ ஒரு ஒரு எமோஷனல்ல இருக்கும். டக்குனு ம். திரும்ப பேக் டூ லைஃப் வந்தோனே வந்து நார்மல் ஆயிடும். அவன் வேற மாரி ஆயிடுவான். ஆ. ஆ. ப்ரோ அது ஓகே. அது நம்ம யாராலயும் நம்ம 100% இருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, சில பேர் அதையே நெனச்சு அவன் லைஃபே வந்து அந்த நல்லா பேசிட்டு இருப்பான். நல்லா ஜாலியா இருப்பான். திடீர்னு அவன ஒரு லைஃப்ல பெரிய யாரையோ ஒரு இழந்துருவான். இல்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துரும்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் லைஃப்ல வந்து அமைதியாயிருவான். யார் கூடயும் ம். சேர மாட்டான். ஏன்னா, அந்த ஒரு பயம் இருக்கும். திருப்பி வந்து நம்ம ஏதோ அந்த அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காம, ம். நான் தான் ஆமா பேட்மேனுமே ஒரு இதுல போயிருவாரு தானே கில்ட்ல அப்படியே. ஒரு இத ம். விட்டுட்டு போயிடுவார். ஆ. ஓகே. அதுதான் பிரதர். நீங்க சொல்றது வந்து பெர்சனலாவே நம்ம டெட்பூலா இருந்துட்டோம்னா பெர்சனலா ஹேப்பியா நம்ம இருக்கும். லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த கேரக்டர் நம்ம அனலைஸ் பண்ணும்போது தான் நம்ம ஏன்னா ஏன் சொல்றேன்னா ப்ரோ, மாரல்ஸ ஃபாலோ பண்ணணும், வேல்யூஸ ஃபாலோ பண்ணணும், இத பண்ணணும், அத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சைக்காலஜிக்கலா வந்து நம்ம பாராட்டுறோம். எல்லாம் ஓகே தான். பட் அது வந்து அத நம்ம வந்து நம்ம லைஃப்ல நம்ம திணிச்சுக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் டிப்ரஸ் ஆயிடுறோம். நம்ம அந்த அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்மளால வர முடியாதுன்றப்ப அது ஒரு டிப்ரஷன் ஆயிடுது நம்மளுக்கு. ம். ஓகேங்களா? அப்படின்றக்கப்ப நம்ம இப்படி இப்படி இந்த மாரி ஆக்சுவலா நான் ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஆக்சுவலா வந்து டெட்பூல் வந்து இப்ப நார்சிசிஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு டெர்ம்ஸ்லாம் இருக்குல்ல. நெறைய பேர் வந்து இப்படி இப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரி ஆக்சுவலா சினிசிசம்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு ப்ரோ. சினிசிசம்ன்றது வந்து ம். என்னன்னா சினிசிசம்னா என்னன்னு சொல்றேன். ஆக்சுவலா அந்த சினிசிசம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றேன். ம். சினிசிசம்ன்றது வந்து அலெக்சாண்டர் தி கிரேட் இருந்தார்ல. அவர் ஆமா. வந்து அந்த இதுல ஜாலியா அந்த சண்டை போட்டுட்டு டைம்ல இருப்பாரு. அந்த டைம்ல வந்து ம். அத வேர்ல்ட்லயே வந்து அவர் தான் பெரிய ஒன் ஆஃப் த எம்பரர். ஒன் ஆஃப் த பெரிய கிரேட்டஸ்ட் எம்பரர். ம். ஸோ அந்த டைம்ல வந்து பிலாசபர்ஸ்லாம் நெறைய பேர் இருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து ஒருத்தன் ஒரு தனியான அவன் பேர் வந்து டயோஜின்ஸ் ஓகேங்களா? நீங்க ம். அது அப்புறமா நெட்ல போட்டு பாருங்க. டயோஜின்ஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. இப்ப ம். சாக்ரட்டிஸ் அந்த மாரிலாம் இருக்காங்கல்ல, அந்த மாரி ம். டயோஜின்ஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் காண்டாயிடுச்சு இவங்களுக்கு. என்னடா இப்படிலாம் வாழ்றானுங்க. இவ் வ் ஐ மீன் வீடு வைக்கணும். ஒரு மனுஷனா பொறந்தா வீடு இருக்கணும், பணம் இருக்கணும். ம். இந்த மாரி நீ இப்படி ட்ரெஸ் போடணும், இத தான் நீ பண்ணணும், இத தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் தொறந்துட்டு ம். இந்த மாரி எனக்கு வீடு வேணாம், எதுவுமே வேணாம், எல்லாம் பண்ணிட்டு எல்லாமே அவுத்து போட்டு என்ன பண்ணிட்டாரு, ரோட்டுக்கு போயிட்டாரு. ம். ரோட்டுக்கு போயிட்டு நான் இனிமேல் எனக்கு வீடு தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, எல்லாமே இது தேவையில்லன்னு சொல்லிட்டு, நான் வந்து ஆ நான் மனுஷனா பொறந்தேன். நானும் ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான். நான் ம். வந்து ஒரு நேச்சரா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த மாரி போட்டாரு. என்ன ம். சொல்லிட்டாருன்னா, உங்களோட சொசைட்டின்ற அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வரமாட்டேன். என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் அவுத்து போட்டு ம். ரோட்ல திரிய ஆரம்பிச்சுட்டாரு. திரிய ம். ஆரம்பிச்சுட்டு பிச்சைக்காரன் மாரி திரிய ஆரம்பிச்சுட்டாரு. என்ன ஆச்சு, அங்க இருக்கவங்கலாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாரும் என்னடா இப்படி திரியிறாரு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்ணுவாராம், ஆ ப்ரோ ஒண்ணுக்கு போறது, ம். சாப்பிடுறது, ம். ஆ அ அப்புறம் வந்து கிட்டத்தட்ட மாஸ்டர்பேட் பண்றது கூட என்ன பண்ணுவாராம், பப்ளிக்ல பண்ணுவாராம். பப்ளிக். என்னென்ன வந்து நம்ம வந்து இதுல பண்ணுவோமோ, ம். அவரு அதெல்லாம் வந்து டோட்டலா வந்து இவரு வந்து பப்ளிக்ல பண்ணாரு. ஐ மீன் பிரைவேட்ல பண்ணுவோமோ, ம். அதெல்லாம் பப்ளிக்ல ரோட்லயே படுத்துப்பாரு. ரோட்லயே இது பண்ணுவாரு. நாயோட நாயா இருப்பாரு. சோறு கிடைக்கிறப்ப சோறு சாப்பிடுவாரு. அப்படியே பண்ணுவாரு. ஒரு பேரல் ஒண்ணு இருக்கும். ம். அந்த பேரல்ல தான் வந்து இவரு படுத்துப்பாராம். ம்.
படுத்துட்டு என்ன பண்ணுவாராம், இந்த மாரி வந்து எதுவுமே எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருப்பாரு. ஸோ இப்ப ம். என்ன ஆகுதுன்னா வந்து, அவர் வந்து நேச்சரோட நேச்சரா இருக்கிறாரு. அவர் வந்து எந்த கவலையும் இல்ல. ஆ அவரு ஒரு ஒரு இது கூட சொல்லியிருக்காராம். இந்த மாரி வந்து என்னன்னா வந்து, நம்ம வந்து இப்ப ஒரு ஹார்னியா வரோம்னு வச்சுக்கங்களேன். ம். நாம வந்து இது பண்ணா, ஆ ம். நாம அந்த மூட்லருந்து வெளில வெளில வந்துருவோம். வந்துரும். ஆமா. அந்த மாரி பசின்னு இருக்கப்ப நம்ம வயித்த தடவுனா வந்து, நமக்கு பசி போயிட்டா எவ்வளோ நல்லாருக்கும் அப்படின்னு ஒரு பசியா இருக்கும்போது யோசிப்பாராம். ம். நம்ம இப்டி 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 பண்ணி இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளுக்கு பசி போனா எப்படி இருக்குமே அப்படின்னு யோசிப்பாராம். ஏன்னா பசி ஆனா அ. ரோட்ல இருக்கார்ல பணம் வந்து எதுவுமே இல்ல ப்ரோ. அ. அப்புறம் என்ன பண்ணுவாராம், ஒரு கேங் ஆஃப் பீப்பிள் வந்து இப்படி நடக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவர் ம். ஆப்போசிட்ல நடந்து போவாராம். ம். வேணும்ட்டே. ம். எல்லாரும் நெனைப்பாங்க, ஏன்டா இவரு இப்படி நடந்து போறாரு? அப்பதான் அவரு என்ன யோசிச்சிருக்காருன்னா, நீங்கலாம் வேற மாரி ஐடியாலஜி, வேற மாரி இதுல வேற போறீங்க. நான் வந்து வேற மாரி உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கேன்றத வேணுன்ட்டு நிரூபிக்கிறதுக்காக இந்த மாரி போறேன். ம். அதுவும் இல்லாம அவர் வந்து குளோத்ஸ் ரொம்பவே போட மாட்டாரு. ம். அப்படின்னு இருக்கப்ப வந்து ஈஸியா வந்து அட்ராக்ட் ஆயிரு ஐ மீன் நம்ம பார்த்தது ஆக்சுவலா இந்த மாரி ஒரு ஆளு வளர்ந்துட்டு இருந்திருக்காரு. ம். அந்த ஆள பத்தி வந்து அலெக்சாண்டர் த கிரேட்‌க்கு வந்து தெரிய வந்திருக்கு. ம். தெரிய வந்தோனே என்ன ஆயிருக்குன்னா, இவன் என்னடா இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டரா இருக்கான். இவன நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கணும்னு சொல்லிட்டு, அவர் வந்து ம். என்ன பண்றாரு, அலெக்சாண்டர் கிரேட் வந்து ஒரு நாள் வந்து டயோஜீன பார்க்க போறாரு. டயோஜீன்ஸ. ம். டயோஜீன்ஸ பார்க்கப்ப அந்த ஊருக்கு போயிட்டு அவர பார்க்குறாரு. அப்ப என்னன்னா, டயோஜீன்ஸ் வந்து அந்த பேரல் மேல சாஞ்சுகின்னு ம். வெயில்ல படுத்துன்னுருக்காரு. ம். ஓகேங்களா. வெயில்ல வந்து காத்தோட்டமா வெட்ட வெளிய பார்த்துக்கின்னு படுத்துன்னு அப்ப வந்து அலெக்சாண்டர் கிரேட் வந்து என்ன பண்றாருன்னா, பக்கத்துல போயிட்டு, இந்த மாரி நான் வந்து இந்த மாரி அவரு அனுப்புறாரு. இந்த மாரி வந்து உனக்கு நான் உன்ன பத்தி கேள்விப்பட்டேன். அ அ எனக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் உனக்கு தரேன். கிங் எம்பரரா இருக்கேன். நான் வந்து இந்த உலகமே நான் வந்து ஆண்டுட்டு இருக்கேன். உனக்கு என்ன வேணாலும் தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ம். அவர் என்ன சொல்றாரு, யோவ் கொஞ்சம் நவுந்து நில்லையா வெயில் வர மாட்டேங்குது. ம். அது மட்டும் பண்ணா போதும். நீ கொஞ்சம் நவுந்து நில்லு. எனக்கு வெயில் வர மாட்டேங்குது. நீ வெயில மறைச்சுன்னு இருக்க அப்படின்னு எனக்கு அது தள்ளி நின்னா போதும்ன்றது தான் சொன்னாராம். ஆ. ஓகேங்களா. அது ஆக்சுவலா ஒரு ஸ்டாச்சுவாவே அலெக்சாண்டர் த கிரேட் நிக்கிறதாவும், அவர் பேரல்ல படுத்துட்டு இருக்கிறதும் இப்படி நவுர சொல்றது வந்து ஒரு ஸ்டாச்சுவாவே ஒரு ஊர்ல இருக்கு. ஓகே, ஓகே. ம். ஒரு அவ்ளோ பெரிய எம்பரர் வந்து சொல்லியிருந்து, அவன் வந்து எனக்கு ஒரு ஒரு கண்ட்ரிய குடுன்னு சொல்லியிருந்தா கூட குடுத்துருப்பாரு. ஏன்னா ம். அவ்ளோ இன்ஸ்பயர் ஆயி அங்கருந்து வந்திருக்காரு வந்திருக்காரு. அலெக்சாண்டர் த கிரேட் பார்க்கறதுக்கு. ம். அப்படின்னு வந்து அவ்வளோ இறங்கி வந்து கேட்டவர்கிட்ட, "டேய் கொஞ்சம் நவுர்றா, ம். கொஞ்சம் வெயில் வர மாட்டேங்குதா" அப்படின்றத மட்டும் தான் அவர் வந்து கேட்டிருக்காரு. எனக்கு எதுவும் வேணாம், நீ கொஞ்சம் நவுந்தா போதும் அப்படின்ற மட்டத்துல. ஸோ அப்ப பார்த்துங்க, அவர் எவ்ளோ பெரிய இது வந்து எவ்ளோ பெரிய மைண்ட் செட்ல இருந்திருப்பான் இருக்காரு. அவன் அப்படின்னு ஓப்பன் சொல்லி. மைண்ட் ப்ரோ செட். அது ஒரு ஸ்டாச்சுவாவே ஒரு ஊர்ல இருக்கு ப்ரோ அது. ம். அந்த சொன்ன அந்த பொசிஷன் அந்த அலெக்சாண்டர் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. ம். ஸோ இல்ல இதுதான் நீங்க தான் எடுத்து சினிசிசம். குடுக்கணும். அப்ப நான் கீழ போட முடியும். சினிசிசம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாரி ஒரு கேரக்டர் வாழ்ந்தார்ல இந்த டயோஜன்ஸ் அலெக்சாண்டர் தி கிரேட் அது வந்து இப்ப அ ம் முன்னாடி காலத்துல சொன்னதெல்லாம் வந்து சொன்னது தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. அவங்க சொன்னாங்க அப்படின்னு தான் தெரியும். ஸோ அலெக்சாண்டர் கிரேட் வந்து ஒரு தடவ சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நான் அலெக்சாண்டர் த கிரேட்டா பொறக்கலன்னா நான் டயோஜீன்ஸா தான் பொறந்திருப்பேன். ஆ. ஓகே, ஓகே. அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆ நான் ஏன் இந்த பெரிய ஸ்டோரிய சொல்ல வந்தேன்னா, டெட்பூலும் சூப்பர் ஹீரோன்ற ஒரு வேர்ல்டுக்குள்ள அவனும் ஒரு சினிசிசமான டயோஜின்ஸ் மாரி ஒரு ஆளு தான். ஆ. ஓகேங்களா. இப்ப யாரெல்லாம் வந்து டேய் அவன் வந்து உன் ஃபேமிலிய த்ரெட்டன் பண்ணிட்டான். நீ ம். அவன கொல்லக்கூடாது. நீ அவன எடுத்துன்னு போய் போலீஸ் கிட்ட குடுக்கணும் அப்படின்னு மத்தவங்கலாம் சொல்லுவாங்க. எந்த சூப்பர் ஹீரோவா இருந்தாலும் ம். கவர்ன்மெண்ட் கிட்ட குடுத்துரு. அவங்க பார்த்துப்பாங்க. நீ ம். ஜட்ஜ்மென்ட் எடுக்கக்கூடிய உன்கிட்ட உனக்கு அந்த இருக்காது அதிகாரம் இல்ல அவன்கிட்ட. அப்படின்னு. ஆனா டெட்பூல் அப்படி டக்குன்னு டக்குன்னு சுட்டு சட்டு போயிருவான். போயிட்டே இருப்பான். அவன் ஒய்ஃப கில் பண்ண உடனே கட்டி புடிச்சு நடு ரோட்ல நின்றுவாங்க இலக்கெல்லாம். ஆ. இது வந்து இது இடிச்சு. ப்ரோ அதுதான் ப்ரோ. ம். அந்த சினிசிசம்ன்ற கான்செப்ட் வந்து டெட்பூல் ஆமா வந்து அந்த மாரி பிரதர். அது அவன் வந்து ப்ரோ இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பக்கத்துல நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு நீங்க பண்ண மாட்டான். இப்ப ஆமா பிரதர். ஆ, அவன் அந்த மாரி கேரக்டர் தான். இப்போ அவன் ஒய்ஃப் டெத்தோனே வந்து ஃபுல்லாவே அவன் ஃபயர் பண்ணிப்பான். ஆ. ஃபுல்லா தெரிச்சுப்பான். அவன் வந்து திரும்ப வந்து இதுல சேரணும்னு நினைக்க மாட்டான். அட போங்கடா! அப்படிங்கிற மாரி சுத்திட்டு நீங்க இருப்பான். எக்ஸ்-மென் வந்து கூப்பிட்டாலாம் ப்ரோ அவனுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ரோ. அவனுக்கு வந்து நார்மல் லைஃப் வாழணும். ம். அவன் ஒய்ஃபோட வாழணும். ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே வந்து ஃபன் பண்ணிக்கின்னு அப்படியே இருக்கணும். இன்கேஸ் ஏதாவது அவன் ஃபேமிலிக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா, அத ரிவெஞ்ச் ம். பண்றதுக்கு, அத பண்றதுக்கு எல்லாமே ட்ரை பண்ணுவான். பட் அத மீறி வந்து ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை அவன் கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை போகுது. அத தட்டி கேட்கிற அளவுக்கு ஸ்பைடர்மேன் அளவுக்குலாம் வந்து அவனுக்கு இதெல்லாம் இல்ல. என் ஃபேமிலிக்கு என்னோட லைஃப்க்குள்ள இருக்க சர்க்கிள்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்றது நீங்க டெட்பூல் 1 இருக்கட்டும் சரி, டெட்பூல் 2 இருக்கட்டும் சரி, ம். இது 2மே ஏன் பண்ணியிருப்பான்னா, அவனோட ரிவெஞ்சுக்காக தான் பண்ணியிருப்பான். ம். பெர்சனல் ரிவெஞ்சுக்காக தான். ஆ அந்த எஸ். இது கூட பார்த்தீங்கன்னா வந்து, அந்த குழந்தைய வந்து இவன் ஒய்ஃப் வந்து சொல்லும் இந்த மாரி அந்த பையன காப்பாத்து அப்படின்னு சொல்லுவால்ல. ம். இவன் ஒய்ஃப் சொல்றதுனால தான் அவன் போ வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். அந்த குண்டன ஆமா. காப்பாத்துறதுக்கு. ம். அவனா அவன் ஸ்டெப்பெல்லாம் நான் ப்ரோ. ஏன் போயிருக்கணும்? அவன் அ சொல்லுவான், "நான் ஏன் போயிருக்கணும்? நான் என் லைஃப் இருக்கு. நான் வீட்ல டிவி பார்த்து, சீரியஸ் பார்த்து நீ நான் எவனோ ஜாலியா அடிச்சுட்டு கிடக்குடா இருந்துருப்பேன்." எனக்கு என்னடா அப்படின்ட்டு. ப்ரோ சீரியஸா ப்ரோ. அவன் லைஃப்‌க்கு பிரச்சனை வரலன்னு வச்சுக்கங்களேன், அவன் அந்த டாஸ்க் எடுக்க மாட்டான் அவன்.
அந்த மாதிரி ஆளு ப்ரோ அவன். நீ எக்கன்னா கெட்டுப்படா, நீ எக்ஸ்மென்ல சேரணும், அவெஞ்சர்ஸ்ல சேரணும், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்ல சேரணும், எதுவுமே அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. மார்வல்ல சேரணும் எதுவுமே எனக்கு கிடையாது. இப்போ நீங்க அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருப்பாங்கல்ல. ஸ்பைடர்மேன்ல வந்து சாரி இது வந்து அவெஞ்சர்ஸ்ல வந்து ஒரு இதுல வந்து ஸ்பைடர்மேன் தோல்ல வந்து டோனி ஸ்டார்க் வந்து கை வச்சுட்டு யுவர் அன் அவெஞ்சர் அப்படின்னு சொன்னோடனே ஸ்பைடர்மேன் அப்படியே செம்ம சந்தோஷமா இருப்பான். அதே மாதிரி ஜஸ்டிஸ் லீக் படத்துல டிசில வந்து பேட்மேன் வந்து ஃபிளாஷோட வீட்டுக்கு போயிட்டு நீ வந்து ஜஸ்டிஸ் லீக்ல சேர போறா அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு வந்து அப்படியே ஷாக்கிங்கா இருக்கும். என்னது நானும் ஜஸ்டிஸ் லீகா, சூப்பர்மேனு, பேட்மேனு, ஒண்டர் உமன் இருக்கிற குரூப்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவானுங்க. ஆனா அதே ஆப்பர்ச்சுனிட்டி இவனுக்கு வரும். நீ எக்ஸ்மன் ஆக போறன்னு சொன்ன அவன்டி எக்ஸ்மன்லாம் எனக்கு தேவை இழுத்துட்டு வருவானுங்க. நான் வரலாமா ஃபர்ஸ்டே அவனுக்கு போயில வந்து கையை கட் பண்ணிட்டுலாம் விட. ஆமா. ஸோ அப்புறம் எல்லாத்தையுமே திறந்துட்டு எனக்கு வந்து இதுன்னா போதும் அப்படின்னு நார்மலா இருக்கான். அப்படி ஜாலியா அவனோட இருக்கு. ஸோ அதுதான் ப்ரோ அந்த எனக்கு வந்து இந்த கதையும் ஒருவேளை இந்த மாதிரி கேரக்டர் இருக்கனால தான் இவனோட டெட்புல்ல மட்டும் வெளில எடுத்துக்கிட்டு எல்லா மார்வல்ல இருக்க எல்லாரையும் கில் பண்ற மாதிரி இதனால தான் பண்ண முடியுது. அது பண்ணிருப்பாங்கல்ல. ஆமா அந்த காமிக் இது டெட்புல் கில்ஸ் மார்வல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக் ஸ்பின் ஆஃப் பண்ணிருப்பானுங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெட்புல் வந்து பெரிய பெரிய ஆயுதம்லாம் வச்சு என்னென்னோ பண்ணி என்ன பண்ணுவோன்னா ஹோல் மார்வலில் இருக்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே வந்து போட்டு தள்ளுறோம். அந்த மாதிரி வந்து அது வந்து அது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேன் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது இப்போ அந்த மாதிரி ஒரு தியரி தான். அது வந்து அது ஒரு காமிக்காக பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சின்ன ஷார்ட் காமிக்ஸு. ஸோ அது கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல. நீ வாடா நீ பண்ணுற வாடாங்கிற மாதிரி இருக்குல்ல. ஏதோ ஒரு வந்து ரைட்டரே வெளில வந்து கில் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பாங்க. அது நிறைய பண்ணியிருப்பான். அது வந்து டெட்பூல்ன்றது வந்து அந்த 4th வால் பிரேக்கு அது பேர் போனோம்ல. அதனால ஆக்சுவலாக அது வந்து ப்ரோ அது வந்து நான் 2 விதமும் பார்க்குறேன். இப்போ வந்து என்னென்னா வந்து ஒரு நல்ல டைலாக் எழுதணும். அந்த இடத்துல நல்ல டைலாக் எழுதணும். ஒரு ஆக்ஷன் சீன் முடிஞ்சிருக்கு. அந்த ஹீரோ வந்து கேமராவை பார்த்து ஒரு டைலாக் பேசணும் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு வந்து நல்ல டைலாகே தோணல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க கேமரா கிட்ட வச்சுட்டு நீங்க டெட்பூலா இருந்தா என்ன சொல்லலாம், நீங்க இந்த டைலாக்ல இந்த 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 டைம்ல நான் வந்து சூப்பர் ஹீரோ டைலாக் பேசணும் தானே நினைச்சீங்க அப்படின்னு சொல்றான். ஆனா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி போயிடுவான். அது கூட சொல்லுவாங்க டைலாக் ரைட்டருக்கு எழுதுது இல்ல, அதனால நம்ம இது இந்த நம்ம ஸ்கிப் பண்ணி கட் அப்படின்னு ஏதாவது சொல்றான்னு வச்சுங்களேன். இதை எப்படி பாக்குறேன்னா இது ஒரு ஃப்ரீடமும் சரி ஒரு லேசியான ஒரு திங்கும் சரி. அதுல அவனே சொல்லியிருப்பான் ப்ரோ ரிஸ்க் இருக்கு இதுல. அதுல டெட்பூல் 2ஓட ட்ரைலர்ல சொல்லி இதுல வந்து டைலாக்ல இருக்கு தனியெல்லாம் அவன் பே பண்ணிருக்கான் பிரதர். ஹீரோ வந்து அந்த டைலாக் ரைட்டருக்கு வந்து ஓனா வந்து அதுக்கப்புறம் இவனே ஓன் காஸ்ட்லாம் நிறைய கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக டெட்பூல் 2 ட்ரெய்லர் தான் நினைக்கிறேன் ப்ரோ. அதில் வந்து ஏதோ ஒரு டெட்பூல் 2 ட்ரெய்லர் தான் எண்டிங்கில் என்ன சொல்லியிருப்பானா இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று ஹீரோ ஏதோ ஒன்று சொல்லுவான். அப்போ வில்லன் ஏதோ சொல்லுவான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து டெட்பூல் என்ன சொல்லுவான், தட்ஸ் ஜஸ்ட் லேசி ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவான். அவனே வந்து சொல்லுவான் இந்த மாதிரி டேய் ரைட்டர்ஸ் லேசியாக ரைட் பண்ணியிருக்கீங்க, ஏன்னா இது சாட் ஜிபிடியில் போட்ட மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வந்து அவனே கலாச்சிருப்பான் டெட்பூல் 2ல. மேபி டெட்பூல் 3லயும் அந்த மாதிரி நிறைய சீன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்படின்னா தமிழ் படம் மாதிரி ப்ரோ. நீங்கள் க்ரியேட்டிவாக எதுவும் யோசிக்க தேவையில்ல. பண்ணதை ஆக்சுவலாக சினிசிசமோட இன்னொரு கான்செப்ட் என்னன்னா ப்ரோ, சினிசிசமாக இருக்க பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுனா இப்போ வந்து அவங்க வந்து பிளாக்கையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஒயிட்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஒயிட் குரூப்பையும் சப்போர்ட் பண்ணுவாங்க, பிளாக் குரூப்பையும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கிரேல இருப்பாங்க. அப்போ என்னன்னா அவங்க வந்து எப்பயுமே கலாய்க்கிறதுக்கு கண்டென்ட் இருக்கும். பிளாக்கையும் கலாய்ப்பானுங்க, ஒயிட்டையும் போட்டு கலாய்ப்பானுங்க. அதனால தான் டெட்பூலாக இருக்கவன் அந்த மாதிரி தான் ப்ரோ இருப்பான். அவனுக்கு வந்து ஒரு மாரல் நம்ம வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். டெட்பூலாக இருக்கவன் கொல்ல மாட்டான், டெட்பூலாக இருக்கவன் வந்து இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டான், டெட்பூலாக இருக்கவன் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டான். அந்த மாதிரி இல்லை. அவன் வந்து கிரேல நிக்கிறான். அவன் வந்து 2 பேரையும் கலாய்ப்பான். நீ என்னடா சூப்பர் ஹீரோ லேண்டிங் பண்ற, நீ என்னடா இது பண்ணாதான் மாசா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலாய்ப்பான். அதே சமயத்தில் இந்த சைடு இருக்கான் ரொம்ப வெள்ளையா இருக்கவனையும் போட்டு கலாய்ப்பான். அந்த மாதிரி அப்புறம் வில்லன்ஸையும் போட்டு கலாய்ப்பான். அந்த மாதிரி நீ என்னன்னா அவ்வளோ பெரிய அப்பாட்ட ஐ மீன் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒருத்தனை கில் பண்ண போவான் பாருங்க. அவன் பார்த்தா அவனோட ஃப்ரெண்டாக இருப்பான். ஓ நீ இங்கே இருக்கியா, சரி அப்புறம் அதான் ரொம்ப நாள் பார்க்க முடியாது அப்படின்ட்டு சரி நீ சைடு இருந்தாலும் உனக்கு அடி உண்டுன்னு சொல்லிட்டு அவன் லைட் அடிச்சு மயக்க மாட்டேங்கிறவன் வச்சுட்டு போயிடுவான். இது இன்னொரு சீன். இது எங்கே வரும்னா ஆக்சுவலாக ஹீரோஸை ஐ மீன் கொலாசல் அந்த பொண்ணெல்லாம் கலாய்ப்பான். அந்த மாதிரி அதை பார்த்துருக்கோம். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி. இதே வந்து கேபிள் டெட்பூல் 2ல கேபிளும் டெட்பூலும் வந்து அந்த ட்ரக்கில் சண்டை போட்டுருப்பாங்க பின்னாடி. அந்த சீனில் தான் வந்து கேபிள் சொல்லுவான் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் கொல்லாத ஆளே இல்லடா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து டெட்பூல் என்ன சொல்லுவான், இந்த மாதிரி எதுக்குமே ஒரு இது இருக்குடா, ஐ மீன் தெர் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் எவ்ரி திங் மை சன் அப்படின்னு சொல்லுவான்.
சொல்லுவான். என்னன்னா வந்து எல்லாத்துக்கும் தோக்கவே தோக்காதவன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தோத்துருவான். தோப்பான். அவனுக்கு புதுசா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுவான். அவன் டெட்பூலோட பவர்ஸ் வந்து அவனுக்கு தெரியாது மோஸ்டா கேபிளுக்கு. அப்ப கேபிளுக்கு. என்ன சொல்ல வரான்னா வந்து நான் சாவே மாட்டேன்டா. நீ இப்பதான் முதல் டைம் பாக்குற அப்படின்னு. அதுவும் இல்லாம அந்த கத்தி ஃபைட் சீன் அப்ப பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சண்டை போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான் பிரதர். டக்குன்னு உனக்கு விட்டுருவானுங்க. ஸோ ஓகே. அந்த மாதிரி சினிசிசம் இருக்கும். அதான் ஹீரோவையும் கலாய்ப்பானுங்க, வில்லனையும் கலாய்ப்பானுங்க. இப்ப பாருங்க உள்ளூரையும் போட்டு கலாய்ப்பான். உள்வீரனை போட்டு அடினே அடிக்க நெட்புல் 2ல வந்து சாக போறான் பிரதர். அங்க வந்து உள்வீரன் இருக்கிறவனு தேவையே கிடையாது. ஆனா உள்வீரன் ஜஸ்ட்ல குத்தி இருக்கும்போது அதை ஆன் பண்ணி விட்டு போயிட்டு இருப்பான். ஸோ அது வந்து இப்போ எல்லாருமே டெட்புல் 3ல வந்து உள்வீரன் வேற வரான். நல்ல பிரதர் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஃபாக்ஸ் தானே அது இது பண்றது. ஆனா இது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ப்ரோ. ஏன்னா வந்து கரெக்டா வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு மூவி வந்து உள்ளூரனுக்கு வந்து லோகன் வச்சு முடிச்சு விட்டாங்க அவன் கதையை. பெர்ஃபெக்ட் ட்ரிபியூட் முடிச்சு விட்டாங்க. திருப்பி கூட்டு வந்து இது கொஞ்சம் ஆவரேஜா இருந்துருச்சுன்னா இதுக்கு வராமலே இருந்துக்கலாமேடா, நடிக்காமலே இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அது மாதிரி தான் பார்த்து பண்ணணும். பார்ப்போம் எப்படி இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் ஆயிரும் பிரதர். ஏன்னா இது ரொம்ப ஃபன்னா ஜாலியாக கூட எடுத்துகிட்டு போயிருக்கோம் அதை. பார்ப்போம். ஏன்னா டெட்புல் 3க்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து அதோட தம்ப்நெயில் பார்த்துட்டுனா இது வந்து அதுவே ரொம்ப ஒரு லேசியாக கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும் பிரதர். நீங்கள் பாருங்களேன் டெட்புல் 3யோட தம்ப்நெயில சும்மா அப்படி நின்றுட்டுருவான் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் எனக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இது ஆக்சுவலாக வந்து முக்கியமான இது என்னென்னா 2 பேருக்கும் வந்து 2 பேருமே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலயமா வந்திருப்பாங்க. அவங்க 2 பேர் லைஃப்பும் வந்து ட்ராஜிக்காக இருக்கும். லோகனும் அவன் ஒய்ஃபை வந்து இழந்திருப்பான், இவனும் அவன் ஒய்ஃபை இழந்திருப்பான். ஆனால் இவனுக்கு ஒய்ஃபை திரும்பி இந்த படத்தில் வந்துருவாங்க டைம் ட்ராவல் மூலிமா. அதுக்கப்புறம் வந்து இவனும் வந்து ஹீலிங் பவருக்கும் அவனுக்கும் இல்லை 2 பேருமே சாவாத இது இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பேனில் இது ஒல்வரைனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவன் கை கால்லாம் வெட்டினா அவனால் திருப்பி வளர்க்க முடியாது. அவனுக்கு வந்து பாடி இப்போ எப்படி இருக்கோ அந்த மாதிரி பெர்ஃபெக்ஷனுக்கு வந்துருமே தவிர டோட்டலாக அவனுக்கு வந்து கை கால்லாம் போச்சுன்னா அவனுக்கு திருப்பி வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கோடு போட்டிங்கன்னா அது அந்த ஸ்கின் வந்து திருப்பி ஒன்று அட்ஜஸ்டில் அதே மாதிரி வந்துடும். எல்லாமே பெர்ஃபெக்டாக வந்துடும். அதுவும் இல்லாமல் குயிக். டெட்பூலோட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது அவனுக்கு வந்து உள்ளூரனுக்கு வந்து ரொம்ப குயிக்காக இருக்கும். ஆனால் டெட்பூலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன இதெல்லாம் வந்து அவனுக்கு திருப்பி வராது. அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு வராது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கால் கையெல்லாம் வெட்டிங்கன்னா ஏன்னா அவனுக்கு வந்து உடம்புல வந்து செல்ஸ் புதுசா கிரியேட் ஆனனால அவனுக்கு வந்து கால் கை உடம்பு முதுகு எது ஆல்மோஸ்ட் இம்மார்ட்ன்றதுனால என்ன ஆகுனா வந்து திருப்பி ஆக்சுவலா காமிக்ல கூட ஒரு இதுல ஞாபகம் இருக்கு, நான் படிச்சது ஞாபகம் இருக்கு. என்ன சொல்லுவான்னா இந்த மாதிரி நான் நிறைய வில்லன்ஸ் கூட சண்டை போட்டிருக்கேன். ஆனா வந்து அவங்கள கொஞ்சம் மறந்துடுவேன். ஏன்னா அவன் ஆனா ஷோரா தெரியல ப்ரோ, சயின்டிஃபிக்கா பாசிபிளான்னு தெரியல. ஆனா என்ன சொல்லியிருப்பான்னா இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வில்லன் கூட சண்டை போடும்போது அவனுக்கு மண்டையில் ஏதோ அடிபட்டிருக்கு, அது ரீஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த மெமரிஸும் வந்து கொஞ்சம் போயிடும். ஸோ அப்போ என்ன சொல்லுவான்னா வந்து இந்த மாதிரி வந்து நான் வந்து சில டைம்ஸ் நிறைய விஷயம் மறந்துடுவேன். நிறைய பேரை வந்து புதுசாக கிரியேட் ஜென்ரேட் ஆகிறப்ப அப்போ தான் சொல்லுவான். அதே மாதிரி இன்னொன்னும் ஆக்சுவலாக வந்து காமிக்கில் ஒரு இது நடக்கும். ஸ்க்ரல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்கும்ல. கேப்டன் மார்வலில் வந்து ஒரு ஏலியன் மாதிரி பண்ணுங்க க்ரீன் கலரில் ஸ்க்ரல்ஸ்ன்னு ஒரு கேங் இருக்கு. ஏலியன்ஸ் அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா டெட்பூலை பற்றி தெரிஞ்சவொடனே ஒரு காமிக்கில் அது வந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் த ஸ்டோரியாக வரும். காமிக்ஸில் என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த ஸ்க்ரல்ஸ் வந்து டெட்பூலை வந்து கடத்திட்டு போயிட்டு டெட்பூல் மாதிரியே வந்து அவனுங்க ஆர்மியை வந்து இம்மார்டல் ஆக்கணும், ஹீலிங் பவரோட ஆக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவானுங்க. ஆனால் வந்து அந்த இதை எடுத்து அந்த பிளட்டெல்லாம் எடுத்து அவனுங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி போட்டுருவானுங்க அந்த ஸ்க்ரல் ஆர்மிக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுனா அவனுங்க வந்து அந்த மாதிரி அவனுங்க வியர்டாக ஒரு மாதிரி ஆகி ஒரு மாதிரி குழம்பி போயிடுவானுங்க. ஒரு மாதிரி ஆயிரும் அவனுக்கு பாடி வந்து ரியாக்ஷன் வேற மாதிரி ஆயிரும். அப்போ தான் வந்து டெட்பூல் ஏஞ்சி சொல்லுவார் இந்த மாதிரி, டேய் எனக்கு வந்து கேன்சர்னால வந்து மைனஸ் ஆகிட்டு இருக்கு செல்ஸு, அதுக்கு ப்ளஸ் ஆகிறதுக்கு ஒரு இது இருக்கு. ரெண்டுமே மைனஸ் ப்ளஸ் வந்து ஒரே டைமில் ஆகிட்டு இருக்கு என் பாடியில், பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்க என்னோட பவர் அந்த என்னோட மியூட்டன்ட் இதை எடுத்து நீங்க வந்து ஒரு நல்ல பாடியில போட்டீங்கன்னா அவன் ஏற்கனவே பிளஸ்ஸா இருக்கு அவன் பாடியில, இன்னும் பிளஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து செல்ஸ் டை ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி குழம்பி போய் ஒரு மாதிரி பாடியெல்லாம் வந்து இதுவாகி ஸோ அந்த மாதிரி தான் உனக்கு இதுவாயிரும் ப்ரோ. எப்படி சொல்றேன்னா ப்ளஸ் ஒரே பாடியில் இருக்கு. அவனுக்கு கேன்சர் பேஷண்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா டெட்பூலோட பவர் வந்து ரெப்ளிகேட் பண்ணவே முடியாது. அது வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும்தான் இந்த எர்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு மட்டும்தான் அந்த பர்ஃபெக்டான, ஏன்னா அந்த அவனோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பவரும் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஓகே நம்ம ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து
நம்ம போச்சு. டெட்பூல் பத்தி பேசுறதுக்கு ஸோ ஆனா திரி வந்து வருஷம். எனக்கு எனக்கு வந்து பர்சனலா பார்த்தீங்கன்னா, அந்த லவ் ட்ராக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெட்பூலுக்கும் அவன் ஒய்ஃப்‌க்கும் இருக்க அந்த லவ் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு ம். ரியல் லைஃப் கப்பிள்ஸ் ஒரு மெச்சூரான கப்பிள்ஸ் மாரி இல்லாம, ஒரு ஜாலியா, ஜோவியலா கலாய்ச்சிப்பாங்க, பேசிப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமேட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஒன் ஆஃப் த இந்த சூப்பர் ஹீரோஸ்க்குள்ள இருக்க அந்த லவ் ட்ராக்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஆளுக்கு ஒரு ஆமா. ஆள் இருப்பாங்க. ஸ்பைடர்மேன் லாஸ்ட்டா தான் போய் சேருவான். ஸ்பைடர்மேன் சேரலையே. அது ஒரு ஸ்பைடர்மேன் ஒரு 3ல ஒரு மறந்துருவான்ல. அந்த இது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இதுல மறந்துருவா. அது நெறைய வருதுல்ல. அந்த அவன ப்ரோ பிடிக்கிறது. அவனுக்கு லக்கே இல்ல ப்ரோ. நம்மள மாரி ப்ரோ அவன். ஸ்பைடர்மேனு. லாஸ்ட்ல ஒரு ஸ்பைடர்மேனு கிஸ் வைப்பானுங்க. ஸ்பைடர்மேன் அமேசிங் ஸ்பைடர்மேன்லாம் அவ செத்துருவா. ஆமா, ஸ்பைடர்மேன் அமேசிங் ஸ்பைடர்மேன்ல கீழ அவன் விழுந்து செத்துருவான். இறந்துருவான். அந்த பீட்டர் பார்க்கருக்கு ஃபர்ஸ்ட் இவனுக்கு அதெல்லாம் தெரிஞ்ச இருப்பா. லவ் அதெல்லாம் மேரி ஜேன் இருப்பா. ஆ. இதுல வந்து அவன் மறந்துருவான். அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து எல்லாரையும் மறக்க வச்சுருவான். அதனால மறந்துருவான்னு வச்சுக்கங்களேன். ம். ஸோ இவன் வந்து தனியா அவன் லைஃப் மறுபடியும் பார்த்துன்னு போயிருவான். ஸோ அந்த மாரி. கா இவன ஆனா அந்த அப்புறம் டோனி ஸ்டார்க்குக்கு ஒரு ஆள் இருக்கும். பேட்மேனுக்கு ஆள் இல்ல. சூப்பர்மேனுக்கு ஒரு ஆள் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும். பட் ஆனா வந்து ஒரு ஆவரேஜா ஒரு கப்பிள்ஸ்னா கப்பிள்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். ஒரு மெச்சூரான கப்பிள்ஸ் மாரி இருக்கும். ம். ஆனா இவங்கள் தான் வந்து ஒரு ஃபன்னா பேசிக்கிட்டு ஒரு ஜாலியா ஒரு ரியல் லைஃப் கப்பிள்ஸ் மாரி எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து அவங்களோட இதுவே பிடிக்கும். ஏன்னா ஆனா இன்னொன்னு பாருங்க. அந்த ஆ ஆக்ட்ரஸும் வந்து அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாமே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். ம். அவங்களும் வந்து இன்னும் டெட்பூல்ல வந்து அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, ஒய்ஃபா நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாரி. ஸோ இப்ப வந்து அவன் நெனச்சிருந்தா வந்து அந்த செகண்ட் பார்ட்லயே வந்து கொன்னுட்ட உடனே புது ஆக்ட்ரஸோ இல்ல ஏதோ அவன் ஒண்ணு போட்டுருக்கலாம். மாத்திருக்கலாம். அவன் ஆனா போட்டுருக்கலாம். திருப்பி வந்து கொண்டு வந்து திருப்பி அவங்கள பத்தி இப்ப இது எப்படின்னா வந்து கேல் கடோட்ட எப்படி வந்து கேல் கடோட்டுக்குலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணம் ஆகி குழந்தலாம் பொறந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஒண்டர் உமனுக்கே செலக்ட் ஆகி வராங்க. ம். அப்படின்றக்கப்ப அவங்க வந்து 1, 2 இப்ப வந்து இது சாரி ஜஸ்டிஸ் லீக், ஃபிளாஷ்லாம் வந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிட்டதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதுக்குள்ள வராங்க. அது அது வந்து எனக்கு இப்ப இது டெட்பூல்லே எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு கமிட்டடா இருக்காங்கல்ல. மேரேஜ் லைஃப் எனக்கு ம். ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால நான் இனிமேல் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு இல்லாம, இந்த படம் வந்து இந்த படத்துக்கு டெட்பூலோட திடீர்னு வந்து ஒரு 3 பார்ட்ல வந்து டெட்பூல் கேர்ள் ஃப்ரெண்டே காமிக்கல, ஒய்ஃபே காமிக்கலன்னா நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். எங்கடா போச்சு? அப்பயும் வந்து அவங்க கமிட்டடா வராங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறேன். இதே மாரி ஆனா ப்ரோ ஆனா யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஹீரோஸ் மூவிஸ்லாம் வந்து ஒரு 3 பார்ட்டோட ஒரு ஆ. ஃபினாலே யார் கூடயோ மேக்ஸிமம் முடிச்சு விட்டுருவாங்க. 3 முடிச்சிருவாங்க. இது மட்டும் 4த் வந்துச்சா பிரதர்? அயர்ன் மேன் எத்தன வந்துச்சு? அயர்ன் மேன் 3 வந்துச்சு. கேப்டன் அமெரிக்கா 3 வந்துச்சு. ம். தோர் தான் 4 வந்துச்சு ப்ரோ. ம். ரொம்ப கம்மி தான் 4 வருது. தோர் 4 வந்துச்சு. ம். 3யோட தான் மோஸ்ட்டா லக்கி நம்பர் 3. ம். பேட்மேனும் பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டோபர் நான் நோலன் பேட்மேன் சொல்றேன். பேட்மேன், டார்க் நைட்டு டார்க் நைட் ரைஸ் பிகினிங், டார்க் நைட் ரைஸ். 3 முடிச்சுருவாங்க. அந்த மாரி மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா 3 என்ன தெரியல. அது 3 லக்கி நம்பர் தெரியல. இப்போ நம்ம டெட்பூல் பார்ப்போம். என்ன பண்றாங்கன்ட்டு. டெட்பூல் வந்து ஒரு இது 7, 8 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாரி எடுத்துட்டு போங்கயா. ஒரு 7, 8ன்ட்டு. இது முடிச்ச உடனே டெட்பூல் எங்க இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல. இந்த படம் முடிஞ்ச உடனே மேபி வந்து இப்போ ஏதோ ஃபேண்டாஸ்டிக் 4 படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அதில வரலாம். இல்லன்னா அவெஞ்சர்ஸ் இப்போ ஒரு ஃபைட் வரப்போகுதுல்ல பெரிய ஃபைட்டு. அதில் சேர்த்து விடலாம். அதில் தான் ஆனா அதில எனக்கு அதில சேர்த்தா அந்த காமெடி எங்க ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. இப்ப நீங்க இல்ல அது நினைச்சு பாருங்க. மெயின் ஹீரோவா டெட்பூல் இருக்கப்ப தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வந்து நினைச்சு பாருங்க. எண்ட் கேம் படத்துல வந்து டெட்பூல் இருந்தாலும் எவ்வளோ காமெடியா இருந்திருக்கும். அவ்வளோ ஸ்கார்லெட் ஜான்சன் சாவரா, ம். ஹாக்கை ஃபேமிலி இதுல இருக்கு. அவன் எல்லா அப்பவும் காமெடி பண்ணிட்டு இருப்பான் தானஸ் கிட்ட. டேய் நீங்கலாம் பரவாயில்ல. ஒரு தடவ என் ஒய்ஃப் ஏற்கனவே ஒரு தடவ செத்து பொழைச்சு வந்தாடா அப்படின்னுவான் அவன். அந்த மாதிரி காமெடி பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு சார். இது டெட்பூல் மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுங்களேன், டெட்பூல் கையில் கொடுத்துருப்பாங்க அந்த இது ஸ்னாப் இது. அவன் எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணிருப்பான். 10 தடவை பண்ணிருப்பான். 10 தடவை பண்ணிட்டு தானோஸ்க்கே வந்து இது பண்ணிருப்பான். இருப்பான். ஓகே பார்ப்போம். 3 வந்தோடனே எப்படி இருக்குன்ட்டு. 3 முடிச்சுட்டு மேபி வேணா ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவோம். 3 வந்தோடனே அதான் 3 ரிவ்யூ பண்ணுவோம். டெட்பூல் 3 எப்படி நம்ம என்ஜாய் பண்ணதை பண்ணுவோம் பிரதர். நமக்கு அந்த ரிவ்யூ நம்ம சினிசமா இருப்போன்ற நானு. நமக்கு தெரியாது. யாராவது வந்து ஏன்டா இந்த ரிவ்யூ ஏன்டா போட்டீங்க சம்மந்தமே கொஞ்சம் நவுறா வெயில் வரல அந்த மாதிரி சொல்லி நான் 3 வந்தோடனே நம்ம அடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.